பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஜெபம் தலையில் தாழ்த்தி நாம் ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தம் உள்ள எங்கள் நல்ல தேவனே, சொன்ன பிதாவே ஸ்தோத்திரம். கிருபை இறக்க நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த நாளிலே ஆண்டவரே இருக்கிற 2 ஆராதனையிலும் ஆண்டவரே இப்படி நாம மகிமைப்பட போகிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த முதல் ஆராதனையில் இந்த பாடல் பதி ஆசிரித்து தந்தீர், ஆராதனை பதி ஆசிரித்து தந்தீர், வேதாசிப்பதி ஆசிரித்து தந்தீர், காணிக்கப்பதி ஆசிரித்து தந்தீர். இப்பொழுது இந்த செய்தி பதி ஆசிரித்து தரும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே என்னோடு பேசும், எங்களோடு பேசும். வாய் திறந்து கேளுங்க. எங்களோடு பேசும் ஐயா, என்னோடு பேசும். ஆண்டவரே சோத்திரம் ஐயா, நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆண்டவரே உணர்த்தி போதித்து நடத்துகிற தேவனாக இருக்கிறதுக்காக சோத்திரம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று இந்த வசனத்தின்படியாக கர்த்தர் நீ நடத்துகிற தேவனாக இருக்கிறதுக்காக சோத்திரம். ஆண்டவரே மக்கள் நன்றி. ஆண்டவரே, இந்த நாளில் நம்முடைய வார்த்தைகள் எங்களை பலப்படுத்தட்டும், ஆசீர்வதிக்கட்டும். கர்த்தாவே சோத்திரம். முதல் ஆராதனைக்கு கொண்டு வந்த பிள்ளைகளுக்காய் சோத்திரம். 2வது ஆராதனைக்கு வர வேண்டிய தடவையில் நீக்கி இப்போ வர வேண்டிய பிள்ளைகளை தடை நீக்கி கொண்டு வரப்போகிறதுக்காய் சோத்திரம் ஐயா. அப்படியாக வசனத்தை கேட்கிறவர்களாக மாத்திரமில்லை, ஆண்டவரே வசனத்தின்படியாக நடக்கிறவர்களாகவும் அதை கை கொண்டு வாழ வேண்டிய பலனை கர்த்தர் கொடுத்து ஆண்டவரே சோத்திர ஜீவனுள்ள சாட்சிகளாய் ஆண்டவரே கிறிஸ்துவுக்குள் தேறினவர்களாய் ஆண்டவரே மனவாட்டி சபையாய் நம்முடைய பிள்ளைகளை மாற்றி ஆண்டவரே சோத்திர முழு சபையையும் ஊழியக்கார குடும்பத்து பிள்ளைகள் சந்ததிகளும் விசுவாச குடும்பத்து பிள்ளைகள் சந்ததிகள் ஆண்டவரே நம்முடைய வரைக்கென்று நாங்கள் ஆயத்தப்பட்டு தகுதியோடு விழித்திருந்து காத்திருந்து ஆண்டவரே சோத்திரம் நம்முடைய வருகையில் நாங்கள் உண்மை சந்திக்க கர்த்தர் கிருபை செய்து நடத்தும். ஆசீர்வதியும் ஜெபங்களும் பதில்தாரும் இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிற நல்ல பிதாவே, ஆமேன். சோத்திரம். இந்த நாளில் ஒரு தலைப்பில் தேவ செய்தியை தியானிக்க இருக்கிறோம். நற்கிரிகளை செய்ய நமக்கு தேவை பக்தி வைராக்கியம் என்ற தலைப்பில் தியானிக்க போகிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு பக்தி வைராக்கியம் வேண்டும். ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். பார்க்கிற என்னென்ன காரியங்களெல்லாம் பக்தி வைராக்கியத்தை தேவனுடைய தாசர்கள் காண்பித்திருக்கிறார்கள் என்பதை நாம் வேதத்திலிருந்து நாம் அறிவோமானால் அது நமக்கு நலமாக இருக்கும். தீத்து 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிங்க. தீத்து 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அவர்னா நம்முடைய தேவன், நம்முடைய கர்த்தர், நம்முடைய ஆண்டவர். அவர் நம்மை சகல அக்கிரமத்திலிருந்து நம்மை மீட்டு கொண்டார், மீட்டு ரட்சித்தார். சோத்திரம். அடுத்து சொல்லப்பட்டிருக்கிற தமக்குரிய அப்படி மீட்கப்பட்ட பிற்பாடு நாம் எப்படி ஆயிட்டோம் அப்படின்னா அவருக்குரிய சொந்த ஜனங்களாகவும், அடுத்து நற்கிரியலை செய்ய, கெட்ட கிரியலை ஒருத்தரை செய்யக்கூடாது. அல்லேலூயா. நல்ல கிரியலை மட்டுமே செய்யணும். தீமையானதை ஒரு நாளும் யாருக்கும் நம்ம செய்யாதபடிக்கு நாம் கவனமாக இருக்கணும். நற்கிரியலை செய்ய கர்த்தர் சோத்திரம் என்ன செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி என்ன செஞ்சார்? அப்போ பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாக இருக்க நம்மை சுத்திகரிக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. சோத்திரம். சுத்திகரிக்கிறார் அல்லது பரிசுத்தப்படுத்துகிறார் என்று பார்க்கிறோம். நமக்காக தம்மைத்தாமே நம்ம ஆண்டவர் சிலுவையில் தன்னைத்தாமே ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. அப்படி ஒப்பு கொடுத்த ஆண்டவருக்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து நம்முடைய ஜீவியத்தை அவர் நடத்தும்படியாக அர்ப்பணிக்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா. சரி, அடுத்து பார்த்திங்கன்னா கலாத்தியர் 1:14 கூட வாசிக்கலாம். கலாத்தியர் 1:14. ஒருத்தர் ரோமர் 10:2 என் ஜனத்தாரில் கலாத்திய சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் நிருபம் எழுதும்போது கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும் தங்களுடைய பழைய அனுபவத்தை காரியங்களை சொல்லி அந்த ஜனங்களுக்கு நல்ல காரியங்களை விளக்கி காண்பிக்கிறார். என் ஜனத்தாரில் என் வயதுள்ள அநேகரை பார்க்கலாம். பாருங்க, எதில் தேறினவராக இருந்தார்? யூத மார்க்கத்தில் தேறினவராக இருந்தார். சோத்திரம். பிற்பாடு இந்த கிறிஸ்துவ மார்க்கத்தில் தேறினவராய் அவரை உருவாக்கி அவரை சபைகளை ஸ்தாபிக்கிறவராய் மாற்றினார். ஒரு காலத்தில் சபையை துன்பப்படுத்தவராய் இருந்து சோதரம் சபையில் இருந்த தேவ ஜனங்களுக்கு விரோதமாக அவர் அறியாமையிலே செயல்பட்டார். பிற்பாடு ஆண்டவருடைய தரிசனம் கிடைத்த பிற்பாடு சோதரம் அவர் தேவனுக்காக ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவருக்கு தன்னை ஒப்பு கொடுத்து கர்த்தர் சோத்திரம் உண்டாட்டம் இந்த ஜீவனுள்ள மார்க்கமாகிய இந்த புதிய மார்க்கமாகிய இந்த சோத்திரம் புதிய ஏற்பாடு சபையின் சபைகளை ஸ்தாபிக்கிற சோத்திரம் அப்போஸ்தலனாய் கர்த்தர் மாற்றிவிட்டார். அல்லேலூயா. அதான் சொல்கிறாரு, என் ஜனத்தாரில் என் வயதுள்ள அநேகரை பார்க்கலாம் யூத மார்க்கத்தில்
நான் தேறினவனாய் நான் இருந்தேன். என் பிதாக்களுடைய ஆமாம், எனக்கு பாரம்பரிய நியாயங்களுக்காக என்ன செய்கிறாங்க? சோத்திரம். மிகவும் பக்தி வைராக்கியமாக இருக்கிறவர்கள் உலகத்தில் உண்டு. பாரம்பரிய நியாயம் முக்கியமானதல்ல, தேவனுடைய பிரமாணங்கள் முக்கியம். அல்லேலூயா. மனுஷருடைய கற்பனைகள் முக்கியம் இல்லை, தேவ கற்பனைகள், தேவனுடைய வார்த்தை முக்கியம் என்பதை நாம் அறிய வேண்டும். அல்லேலூயா. கிறிஸ்தவ மார்க்கத்தில் பார்க்க போனால் சோத்திரம், இந்த சோத்திர பாரம்பரிய சபைகளில் மட்டுமல்ல, சோத்திரம் பல ஆவிக்குரிய சபைன்னு சொல்லுகிற காரியங்களில் கூட சில பாரம்பரியங்கள் உள்ள நுழைந்திருக்கிறதை பார்க்கிறோம். தேவையில்லாத வசனத்துக்கு வசனத்துக்கு சம்பந்தமில்லாத காரியங்களை தேவனுடைய வார்த்தை சொல்லாத காரியங்களை நாம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா. பாரம்பரியமான காரியங்களை நாம் சபையில் செய்து கொண்டு இருக்கிறதில்லை. அது தேவையும் இல்லை. அதான் சொல்கிறார், பாரம்பரிய நியாயங்களுக்காக மிகவும் எப்படி இருந்தேன்? பக்தி வைராக்கியம் உள்ளவனாக இருந்தேன்னு சொல்கிறாரு. ஆனால் பிற்பாடு நீங்கள் பாருங்க, ரோமர் 10:2 பாருங்கள், தேவனை பற்றி அவர்களுக்குன்னு சொல்கிறார். யாருக்கு? இஸ்ரவேலருக்கு என்ன உண்டு? வைராக்கியம் உண்டு. அப்படின்னு சொல்கிற வைராக்கியம் இல்லாமல் இல்லை. ஆண்டவர் மேலே நம்பிக்கை இருக்குது, ஏதோ வைராக்கியம் இருக்குது. தேவன் மேலே சாட்சி சொல்கிறேன்னு சொல்கிறாரு. வைராக்கியம் இல்லாதவர்களாக அல்ல, வைராக்கியம் உடையவர்களாக இருந்தார்கள். ஆனால் ஆய்களும் அது அறிவிக்கேற்ற வைராக்கியம் அல்ல. அப்படின்னா வைராக்கியம் எப்படி இருக்கணும்? அறிவிக்கேற்ற வைராக்கியமாக இருக்கணும். அல்லேலூயா. அறிவுக்கேற்ற வைராக்கியம். தேவனுடைய காரியங்கள், தேவனுடைய அறிவு இருக்குது, தேவனுடைய அறிவு இருக்குது, தேவனுடைய புத்தி இருக்குது, தேவனுடைய ஞானம் இருக்கிறது. இதுக்கேற்ற விதமாக இருக்கணும். அறிவிக்கேற்ற வைராக்கியமாக இல்லாதனால தான் என்ன ஆச்சுன்னா, அடுத்த வசனம் கூட வாசிங்களேன். ஏன் தேவநீதியை அறியாமல் என்ன செஞ்சாங்களாம்? தாங்கள் சுயநீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியால் தேவநீதிக்கு கீழ்ப்படியாதிருக்கிறார்கள். நல்லா கவனிக்கணும், நீங்களும் நானும் கூட. தேவநீதியை அறியாமல் சுயநீதியை நிலைநிறுத்த தேடுவோமாகில் தேவநீதிக்கு கீழ்ப்படிந்து நடக்க முடியாது. அல்லேலூயா. சுயநீதி, அதான் சொல்லணும். சுயநீதி, சுய இச்சை, சுய ஆசைகள், இதெல்லாம் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. தேவநீதி, தேவ சித்தத்தை செய்ய என்னை பலப்படுத்தும். ஆமென். அல்லேலூயா. இப்படி நம்ம ஜெபிக்கணும். கர்த்தர் சோதரம் உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவர். இங்கே நம்ம வாசித்த வேத பகுதியில் எகுவின் பக்தி வைராக்கியத்தை பார்க்குறோம். எகு யாருன்னு என்றால் இஸ்ரவேலில் ராஜாவாக தேவன் தெரிந்து கொண்ட ஒரு பாத்திரம். அல்லேலூயா. முதல்ல ஆகாப்புக்கு சேனாதிபதியாக இருந்தார், படைத்தலைவனாக இருந்தார். தேவன் பாருங்கள், யாரை கொண்டு அப்போ சுத்திகரிப்பு உண்டு பண்ணணும் தேசத்தில். ஏன்னா தேசத்தை கர்த்தர் எசபேல் என்ன பண்ணியிருந்தால், ஆகாப்பு எசபேலுடைய பேச்சை கேட்டு என்ன செய்திருந்தால், அந்த தேசத்தை, தேவனை ஆராதிக்கிற தேசத்தை அதாவது பாகால் விக்கிர வழிபாட்டு நிறைந்த தேசமாக மாற்றிவிட்டாள். ஆமாம், தேவனுடைய ஊழியர்கள் எல்லாம் கொலை செய்து, தெற்கு தரிசிகளெல்லாம் கொலை செய்து, அதில் ஒரே ஒரு தேவனுடைய மனுஷனை எலியா மட்டும்தான் அந்த நாட்களில் காணப்பட்டுக்கிற மாதிரி இருந்தது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் சில பேரை கர்த்தர் ராஜாவுடைய அந்த பிரதானியாக இருந்த தேவனுடைய மனுஷன் பாதுகாத்தார் என்று சொல்லப்பட்டாலும் அநேக ஊழியர்கள், தேவனுடைய பணிவிடை செய்தவர்கள் கொல்லப்பட்டு இருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். ஆகவே கர்த்தர் பாருங்கள், அந்த காரியங்களுக்காகலாம் அவர் நீதியை செய்ய தேவன் திட்டமிட்டார். ஆகவே யாரை கொண்டு செய்யணும் அப்படின்னு திட்டமிடும்போது, தேவன் சித்தம் வைக்கும்போது கர்த்தர் உண்டான தேவனுடைய கண்கள் எகுவை கண்டது. அல்லேலூயா. அப்போ எகுவை கொண்டு பார்த்திங்கன்னா இஸ்ரவேலின் ராஜாவையும் அந்த ஆகாப்பும் மறிக்கிறதுக்கும் காரணமாக இருந்தார். அதாவது ஆகாப்பு மறித்த பிற்பாடு அவன் மகன் வந்தான். அவன் மகன் வந்த பிற்பாடு மகன் கொல்லப்பட்டான், எகுவினால் கொல்லப்படுகிறான். ஆகாப்பு ஒரு யுத்தத்தில் அவன் மறித்து போகிறான் என்று பார்க்குறோம். பிற்பாடு பார்த்திங்கன்னா அவனோட தோழமையாக இருந்த யூதா ராஜாவும் கொல்லப்படுறான். பார்த்திங்களா? நல்லா கவனிக்கணும். கர்த்தர் ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாம் நல்லவர்களோடு நம்முடைய ஐக்கியத்தை, சம்மதத்தை வைத்து நம்முடைய பழக்க வழக்கங்களை வைத்து கொள்ளணும். அல்லேலூயா. ஆமாம், தீயவர்களாகிய ஆகாப்புடைய குடும்பத்தாரோடு கூட நெருக்கம் வைத்திருந்த அகசியா கொல்லப்பட்டான்.
யூதா ராஜா கொல்லப்படுகிறான் என்று பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாமல் யூதா ராஜா அகசியாவுடைய உறவினர்கள் சோதரம் இங்கே பெண் எடுத்து என்ன பண்ணிட்டாங்க, யோசபாத் காலத்தில் ஒரு தப்பு நடந்து போச்சு. சோத்திரம் யோசபாத் மகனுக்கு சோத்திரம் அத்தாலியால் ஆகாப்புடைய மகளை கல்யாணம் பண்ணி அவள் யூதா தேசத்தில் பிற்பாடு என்ன செஞ்சானா, தான் ஆட்சிக்கு வரணும்னு நினச்சி தன்னுடைய சோதர மகன் இறந்து போன பிற்பாடு பேரப்பிள்ளைகளெல்லாம் கொலை செய்து, எப்பேற்பட்ட பயங்கரமான ஆள் தெரியுமா? எசபேலும் பயங்கரமான கொலகாரி, வேசித்தன விபச்சாரம் செய்கிறவர்கள், சோத்திரம் பலவிதமான பில்லி சூனியம் மந்திரம் இதுக்கெல்லாம் காரணமாக இருக்கிறவள். அதனுடைய மகளும் அத்தாலியாலும் பயங்கரமான கொடூரக்காரியாக இருந்தார் என்று பார்க்குறோம் வேதத்தில். இதெல்லாம் நல்ல வேதத்தை வாசித்த பதியில் பார்த்தீங்களா, அவனுக்கு ஆகாப்புக்கு சமாரியாவில் எத்தனை பேர் இருந்தாங்களாம் அந்த இஸ்ரவேல் தேசத்தில்? கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும், 70 குமாரர்கள் இருந்தாங்களாம். 70 குமாரர்கள் இருந்தாங்கன்னா அப்போ குமாரத்தைங்களும் பிறந்திருப்பாங்க தானே. 70 குமாரன்னா எசேபேல் மூலமாக எத்தனை பிள்ளைகளை பெற்றிருக்க முடியுமா? அப்போ பாருங்கள், எசேபேல் இல்லாமல் ஆமாம் பல பெண்களை கல்யாணம் பண்ணியிருந்திருக்கிறான். அது நமக்கு எத்தனை கணக்குன்னு சொல்லி வேதம் சொல்லலை, நமக்கு அது முக்கியமானதும் அல்ல. ஆனால் அந்த 70 பிள்ளைகளும் கொல்லப்படுறாங்க. அதுக்கு தான் நம்ம நீ வீட்டில் போய் பார்த்து முழு பதியம் மறுபடியும் சொல்ல நேரம் இல்லை நமக்கு. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். தேவனுக்காக எப்படி வைராக்கியமாய் செயல்பட்டதுனால என்ன நடந்ததுன்னா, கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும், யெகூவுடைய 4 தலைமுறையை சேர்ந்தவர்களை தேவன் ஆட்சியில் அவர்களை தொடர்ந்து ஆளும்படி செய்தார். அல்லேலூயா. தேவனுக்காக வைராக்கியம் பாராட்டினதுனால தேவன் கொடுத்த பரிசு அது. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். அப்போ தேவனுக்காக என்ன பண்ணால் சோத்திரம் அந்த விக்கிர ஆராதனையை முற்றிலுமாக பாகால் வணக்கன்ற சாதாரண ஒரு காரியம் கிடையாது. சோத்திரம் பாகாலுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்க சோத்திரம் ஒரு பிள்ளையோ 2 பிள்ளையோ என்ன செய்வாங்க, ஆமாம் 4 பிள்ளை இருக்குன்னா 2 பிள்ளைய எதுக்கு கொடுத்துருவானுங்க, ஆமாம் தலையை வெட்டி ரத்தம் சிந்த வச்சு அப்புறம் என்ன செய்கிறது, ஆமாம் தகனிச்சு இப்படி பாகாலுக்கு வழிபாடு பண்ணுறதான். அந்த நாட்களில் ஆமாம் நரபலி கொடுத்து இப்படி கடவுளுக்கு கேட்குது பாருங்க. கடவுளாக கேட்கும், நரபலி பிசாசு தான் கேட்கும். அல்லேலூயா. நல்லா தெரிஞ்சு கொள்ளணும். அதனால் சில தெய்வம் கேட்குது அப்படின்னு கேட்டுட்டு என்னது, நீ நல்லா இருக்கணும்னா நீ என்ன பண்ணணும், உன் பிள்ளைய நரபலி கொடுத்தா நீ நல்லா இருப்ப அப்படிலாம் சொல்லி சோத்திரம் மந்திரவாதிகளும் சோத்திரம் பலவிதமான சோத்திரம் பிசாசுக்கு அடிமைப்பட்டவர்களும் இப்படிப்பட்ட காரியங்களை உலகம் முழுவதும் செய்திருக்கிறதை நாம் சரித்திரங்களில் பார்க்குறோம். நம்ம வேதத்திலும் இந்த சம்பவங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, கர்த்தர் சோத்திரம் 2 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் 16ஆம் வசனத்தை வாசிங்க. யோனதாப் ஒரு தேவனுடைய நல்ல மனுஷன். ரேகாப்பு என்றது நல்ல ஒரு தகப்பன். அவர் பெற்ற பிள்ளைகளெல்லாம் நல்ல ஒரு ஒழுக்கமாக சோத்திர தேவனுக்கு பயந்தவர்களாய் வாழ்ந்தவர்கள். அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை சோத்திரம் தனக்கு துணையாய் கூப்பிட்டு கொள்கிறான். யார்? யெகூ. சோத்திரம். அப்போ யெகூ யாருன்னு சொன்ன புரியுதா? யெகூ சோத்திரம் ஆகாப்புடைய படைத்தலைவனாக இருந்தவன் அல்லது சேனாதிபதியாய் இருந்தவன் என்று இந்த சரித்திரம்லாம் நல்லா தெரியணும். வேதத்தை நல்லா வாசிக்கணும். வாசிக்கலாம். அவனை உபசரித்து அதே பாருங்கள், சோத்திரம் ஒரு குடும்பமாக இருக்கட்டும், ஒரு சபையாக இருக்கட்டும், கர்த்தர் ஒரு குடும்பத்தில் கணவனும் மனைவிக்கும் ஒரே ஆவி இருக்கணும். அல்லேலூயா. ஆமாம், சோத்திரம் கணவனுக்கு எதிரான ஆவியாக இருக்கக்கூடாது. மனைவியுடைய ஆவி கணவனுக்கு எதிராக இருக்கக்கூடாது. கணவனுக்கு அப்படி அதே போல் சோத்திரம் மனைவிக்கு எதிராக கணவனுடைய ஆவி இருக்கக்கூடாது. அதை சோத்திரம். ஆமாம், அதே மாதிரி பெற்றோர்களுக்கு விரோதமாக பிள்ளைகளுடைய ஆவி செயல்படக்கூடாது. கர்த்தர் சோத்திரம் அதுக்கு தான் கேட்குறார். நல்லா கவனிங்க. சோத்திரம் நல்ல பரிசுத்தவான்கள் கண்டுபிடிச்சிருவாங்க. சோத்திரம் இவனுடைய அந்த இப்போ பழகும் போதே பேசும்போதே கண்டுபிடிச்சிருவாங்க, அவருடைய ஆவி சரியில்லையே, அவருடைய பேச்சு சரியில்லையே அப்படின்ட்டுருவாங்க. சோத்திரம். சில குடும்ப காரியங்களே சில மன வருத்தங்கள் அதெல்லாம் விடுங்க, அது வேறு விஷயம். ஆனால் ஒரு சிலருடைய ஆவி என்ன செய்யுமா, பிசாசுக்கு இடம் கொடுக்கறதுனால என்ன செய்வாங்கன்னா, கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டோ இணைஞ்சி வர மாட்டாங்க. சோத்திரம் எதிராகவே பேசுவாங்க, எதிராகவே செயல்படக்கூடியவங்களாக இருப்பாங்க. சபைக்குள்ளே அப்படி இருக்கக்கூடாது. அல்லேலூயா.
ஆமாம், தேவனோடு நம்முடைய ஆவி இணைஞ்சிருக்கணும். அல்லேலூயா. ஊழியர்களோடு உங்கள் ஆவி இணைஞ்சிருக்கணும். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். அப்படிப்பட்டவங்களாம் நீங்கள் நண்பர்களாக வச்சுக்கிட்டா தான் உங்களுக்கு ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர முடியும். அல்லேலூயா. ஆமாம், சோத்திரம். நம்ம கூட பேசுவாங்க, பழவாங்க. நமக்கு எதிரடையாகவே என்ன பண்ணுவாங்க தெரியுமா? பேச்சுக்களும் செயல்பாடுகளும் இருக்கும் சிலருக்கு. அப்படி இருக்கும். சோத்திரம். அவங்க சொன்னது தான் நம்ம கேட்குற மாதிரியே அவங்க விரும்புவாங்க. அப்படி இல்லை. சோத்திரம். நல்ல கருத்தாக 2 பக்கமும் நல்ல கருத்து இருந்தால் ஏற்றுக்கொள்ள வேண்டியதுதான். சோத்திரம். ஆனால் அதனால பாருங்கள். ஆமாம், சோத்திரம். எங்களுக்கெல்லாம் பரிசுத்தவான்கள் சொல்லிக் கொடுத்தது, நல்ல ஆவி உடையவர்களோடு நல்ல குணமுடையவர்களோடு கூட உங்களுடைய ஐக்கியத்தை வைத்து கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நீங்கள் கர்த்தருக்குள் வளர முடியும். சோத்திரம். ஆவி சரியில்லாதவர்களோடு கூட நீங்கள் அதே சமயத்தில் பாருங்கள், அவிசுவாசியாக இருக்கிறவன்கிட்ட ஆவி சரியாக இருக்காது. அநேகர்கிட்ட நல்லா கவனிங்க. அவிசுவாசியாக இருக்கிறவன்கிட்ட ஆவி, அசுத்த ஆவி அவர்களுக்குள்ளாக கூட சோத்திரம் அவர்களோடு கூட சோத்திரம் அவர்கள் சம்மந்தப்பட்டவர்களாக இருக்கிறபடினால அந்த ஆவி என்ன செய்யும்? ஒரு பலவிதமான ஒரு மன உளைச்சல்களை உண்டு பண்ணி விட்டுரும். உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு நான் இது வரைக்கும் நான் சொல்லாத காரியம் புதிதாக உங்களுக்கு இருக்கலாம். கர்த்தர் சோத்திரம் உண்டாண்டு. இது உண்மை. நம்ம ஆவி என்னென்னு பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, சோத்திரம் தேவனுடைய ஆவியோடு இணைஞ்சிருக்கணும். அல்லேலூயா. அப்படி இணைஞ்சிருக்கிறவங்க மனுஷர்களோட கூட நல்ல ஆவியோடு கூட சோத்திரம் யார் இருக்கிறான்னு பார்த்து அப்படிப்பட்டவங்களும் அப்படி இல்லாதவங்களையும் கிறிஸ்துக்குள்ளாக என்ன பண்ணணும்? நல்ல ஆவியோடையவர்களாக மாட்டுகிறது தான் சபையின் காரியம். ஆமாம், நம்ம ஞானமாக இருந்து, ஏன்னா நல்ல ஆவி இல்லாதவர்கள் நம்ம என்ன செஞ்சுருவாங்க? சிக்க வச்சுருவாங்க. தெரியுமா உங்களுக்கு? அதனால் ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே நல்ல சோத்திரம், நல்ல ஒரு நண்பர்கள், நல்ல ஒரு தொழிலோ வியாபாரமோ வேலையோ, அது யாராக இருந்தாலும் தொழில் செய்ய வேண்டியிருக்கும், வியாபாரம் செய்ய வேண்டியிருக்கும், வேலை செய்ய வேண்டியிருக்கும். சோத்திரம். சரிங்களா? அதே சமயத்தில் சோத்திரம் முக்கியமான ஒரு பொறுப்பில் இருக்கிறவங்க நீங்கள் என்ன பண்ணணும்? இதில் ரொம்ப கவனமாக இல்லாத பட்சத்தில் உங்களுக்கு உயர்வு வராதபடிக்கு தடை செய்கிறவர்கள் அங்கே இருப்பாங்க. நல்ல ஆவி இல்லாதவர்கள் அப்படி இருப்பாங்க. சோத்திரம். ஒருவேளை பிள்ளைகள் கூட இணைஞ்சு நல்ல ஆவி உள்ளவர்களாக இராதபடி இருக்கிறாங்கன்னா நீங்கள் ஜெபம் பண்ணணும், ஆண்டவரே நல்ல ஆவி உடையவர்களாக பெற்றோர்களாக எங்களோடு கூட இணைஞ்சு பிள்ளைகள் சமாதானமாக சந்தோஷமாக இணைஞ்சு நல்ல ஆவி உடையவர்களாக இருக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. அப்போ தேவ ஆவியானவருக்கு இடம் கொடுக்கும்போது தான் நல்ல ஆவி உடையவர்களாக நாம் செயல்பட முடியும். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். ஆகவே அப்போ நல்ல ஆவி என்பது நல்ல சுபாவங்கள், நல்ல குணங்கள் உடையவர்களாய் காணப்படுகிறவர்கள் யார்? தேவனோடு கூட உறவாடுறவங்க, ஜெபிக்கிறவங்க. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். தேவசித்தம் செய்கிறவர்கள் என்று பார்க்குறோம். அது பாருங்கள். அதனால தான் நல்ல ஆவி உடைய ஒரு மனுஷனை பார்க்குறாரு. யார்? யெகூ பார்க்குறாரு. அந்த வசனத்தை மறுபடியும் வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். புறப்பட்ட போது ரேகாப்பின் குமாரனாகிய அவன் இவங்க தகப்பன் நல்ல தகப்பன். யார்? ரேகாப்பா. அப்படி சொல்லிட்டு அவருடைய பிள்ளைகளை குறித்து நல்ல ஒரு சாட்சி பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது. சோத்திரம். பாருங்கள், அவங்க அப்பா ரேகாப்பு என்ன செஞ்சாராம்? அவங்க பிள்ளைகளுக்கு சொல்லியிருந்தாராம். சோத்திரம். அந்த பிள்ளைகள் சொன்னது அப்படியே பிள்ளைகளும் சந்ததியெல்லாம் கடைப்பிடிச்சு வந்தாங்களாம். ஒருத்தர் என்ன பண்ணுறது? திராட்சை ரசம் கூட குடிக்கக்கூடாதுன்னு சொன்னாராம். திராட்சை ரசம் கூட குடிக்காதீங்கடா. ஆமாம், திராட்சை ரசம் குடிப்பீங்க, அப்புறம் புளிச்ச திராட்சை ரசத்தை போதை அப்படி அந்த மாதிரி எண்ணெய் வந்துடக்கூடாது அப்படின்னு நீங்கள் திராட்சை ரசத்தை திராட்சை பழத்தை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாராம். அதோடு கூட என்ன பண்ணுறோம்? நீங்கள் என்ன பண்ணாதீங்க, கூடாரத்தில் குடியிருங்க. ஆமாம், சுகபோகமாக சோத்திரம் வாழணுன்றதுக்காக வீடை கட்டணும், அதை கட்டணும், அதெல்லாம் நினைக்காதீங்க. தேவனுக்கு பயந்து நடங்க, உண்மையாக நடங்க, உத்தமமாக நடங்கன்னு அவர் சொல்லி இது பண்ணதை சந்ததியாக கடைப்பிடிச்சிட்டு வராங்களாம். இப்போ அப்படி கடைப்பிடிக்கிறவங்க இருக்காங்களா? தாத்தா சொன்னதை முப்பாட்டன் சொன்னதை இப்போ தாத்தா கடைப்பிடிச்சு தாத்தா சொன்ன நல்ல விஷயங்களை சொல்கிறேன். கெட்ட விஷயங்களை விடுங்க, கெட்ட விஷயங்கள் வேணாம். நல்ல காரியங்களை தாத்தா சொல்லி அது பிள்ளை கடைப்பிடிச்சு, பேரப்பிள்ளை கடைப்பிடிச்சு, பேரப்பிள்ளையோட பேரப்பிள்ளை கடைப்பிடிச்சு வர்றதெல்லாம் எப்படிப்பட்ட காரியம்? படிப்படியாக அப்படி செஞ்சுட்டே வந்தாங்களாம். சோத்திரம். பைபிளில் இருக்குது. எரேமியா புத்தகத்தில் சாட்சியாக ஆண்டவர் சொல்கிறாரு. ரேகாப்பு அவங்க பிள்ளைகளை வர வச்சு குடிக்க கூடுன்னு சொல்கிறாரு. நாங்கள் சொல்லிட்டாங்க, நான் குடிக்க மாட்டேன். அவர் எரேமியா என்ன பண்ணுறாரு? எல்லாம் கொண்டு வந்து குடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணி வைக்கிறீங்க, எவ்வளோ சொல்கிறே பார்க்குறாரு. எங்கள் தகப்பன் சொன்னதை நாங்கள் கடைப்பிடிச்சு நல்ல வழியில் நடக்கிறோம். அல்லேலூயா. அப்படி நடக்கிற எவ்வளோ பேர் தகப்பனுக்கு கீழ்ப்படிஞ்சு தாத்தாவாக இருந்தாலும் நல்ல காரியங்களை சொல்லி அதன்படி நடத்தினதுபடி நடக்கிறவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க? அப்படியே இந்த குடும்பம் நல்ல ஒரு சாட்சி உள்ள குடும்பமாக இருந்தது. ரேகாப்பியர். அப்போ அவருடைய மகன் தான் யார்? இங்கே சொல்லப்பட்டிருக்கிற யோனதாப். யோனதாப்புக்கிட்ட என்ன சொல்கிறாரு? நல்லா கவனிங்க.
ஆ அப்படி இருக்கணும். கர்த்தர் சோதரன் எனக்கு இந்த மாதிரி காரியங்களில் எனக்கு நல்ல ஒரு அனுபவங்கள் இருக்குது. நல்ல ஆவி சபையில் 10 பேர் இருந்தாலும் நல்ல ஆவியோடு யார் பேசுகிறான்றதை நான் கண்டுபிடிச்சிருவேன். நீங்களாம் பெரும்பாலும் நல்ல ஆவியோட தான் இருக்கிறீங்க. அல்லேலூயா. ஆமாம் சோதரம். ஆமாம் கர்த்தருக்கு சோத்திரம். ஆமாம் அப்படி எப்படி சும்மா நம்ம அப்போ நேரடியாக ஒரு பேச்சு பின்னாடி ஒரு பேச்சு அப்படிலாம் பேசுகிற ஆளுங்களாம் நம்ம இருக்கக்கூடாது. ஓப்பனாக இருக்க பேச வேண்டிய அவசியம் இருந்தால் பாருங்கள் பார்க்குறீங்கள, நான் அனாவசியமாக யாருக்கிட்டையும் பேசுகிறதும் இல்லை. சோத்திரம் இங்கே சபையில் இப்போ சோத்திரம் அவசியமானது பேசுவேன். பிரசங்கமாக இருந்தாலும் சரி, அதே சமயத்தில் கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும், தனிப்பட்ட முறையில் பேசுகிறா இருந்தாலும் தேவையில்லாமல் டைம் பாஸு அப்படி அதுன்ற அந்த வேலையே கிடையாது. அப்படி அதுக்கு அப்படி ஒரு நிலவரமே யாருக்கு இருக்கக்கூடாது. டைம் எனக்கு நேரம் போகல அதனால் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா அவங்கள்ட்ட நல்ல ஆவி இல்லை. சொல்லுங்கள், எனக்கு டைம் பாஸ் பண்ணுறதுக்கு என் டைம் பாஸ் ஆக மாட்டேங்குது, எனக்கு போர் அடிச்சுக்கிட்டே இருக்குது, உங்களோட நான் உன்னை பேசணும்னு தோணுது. நான் அப்போ இவங்களும் தன்னை கெடுத்து நேரத்தை கெடுத்து மற்றவங்களையும் நேரத்தை கெடுக்கிற ஆளுங்க இந்த ஆளுக்க. ஆமாம் அப்படியெல்லாம் ஒன்றும் இது பண்ண வேண்டியதில்லை. நேரம் இல்லை என்ன பைபிள் வாசிங்க நேரம் போகிறதே தெரியாது. அல்லேலூயா. ஜெபம் பண்ணுங்க நேரம் போகிறதே தெரியாது. சோத்திரம் வாசிங்களேன் அந்த பதியை வாசிக்கலாம். ஆனால் உபசரித்து இதுதான் கவனிக்கணும். அந்த இருதயன்றதான் அந்த ஆவியை குடிக்குது. என் இருதயம் உன் இருதயத்தோட இருக்குதா? என் இருதயம் உன் இருதயத்தோட செம்மையாக இருக்கிறதான்னு கேட்குறான். அதுக்கு அவன் என்ன சொன்ன பாருங்க, ஒரு நல்ல தகப்பனுடைய நல்ல முன்மாதிரியில் வளர்ந்த மனுஷன் என்ன சொல்கிறான்? சோத்திரம் கேட்டு செம்மையாக இருக்குதாப்பா, என் இருதயம் தேவனுக்கா வைராக்கியமாக செம்மையாக இருக்குது. நீ என்னோட கூட செம்மையாக வைராக்கியமாக இருக்க, என்னோட கூட சேர்ந்து இருக்க சம்மதம் உனக்கு. இந்த யோனதாப்பு இல்லாமலேயும் காரியம் சாதிக்கக்கூடிய ஆள் தான். ஆனால் கேட்குறாப்புல ஒரு, ஏன்னா பாருங்கள் 2 பேர் இருந்தால் வேதம் சொல்லுகிறது, ஒருவன் 1000 பேரையும் 2 பேர் 10000 பேரும் துரத்துவான்னு இருக்குது. சோத்திரம் பலன் ரெட்டிப்பாகிறது இல்லை, அது பல மடங்காக பெரியரும். சோத்திரம் சபையில் நல்லா துதிக்கிறவங்க வாய் திறந்து நீங்கள் துதிக்கலை பாடலைன்னா உங்கள்கிட்ட ஏதோ குறை இருக்குன்னு அர்த்தங்க. சில பேருக்கு பாடுறதுக்கு வாயே திறக்க மாட்டேங்கிறீங்க. சோத்திரம் வாய் எல்லாம் என்ன பேஸ்ட் வச்சு அடைச்சிருக்காங்களான்னு தெரில. யாரும் அடைச்சி விட்டாங்களா? அடைச்சி விட்டு யார் வந்தீங்களா? அது என்ன சொல்கிறது, குயிக் ஃபிக்ஸா ஃபெவிஃபிக்ஸா ஃபெவிக்காலா எது இருக்குது வாயில் அடைச்சிருக்குது? ஏசு நாமத்தினாலே அது எல்லாம் என்னது சோத்திரம் வாயை விட்டு என்னது எல்லாம் வெளியேறுவதாக. வாயில் இருக்கு இந்த மூடின வாயை திறக்கிறது தான் நம்ம ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. துதிக்கிற வாயாக இருக்கணும், சோத்தரிக்கிற வாயாக இருக்கணும், நன்றி சொல்கிற வாயாக இருக்கணும். நான் பாரு எவ்வளோ காரியங்கள் இருக்குது, சேர்ந்து பாடலாம். சோத்திரம் பாடல்களை போடுறோம். சோத்திரம் பாடல்கள் எத்தனை அடிக்கடி பாடுற பாடல் மனப்படமாகவும் தெரிய வருமா இல்லையா? சேர்ந்து பாடணுங்க. சில பேர் வாய் திறந்து பாட மாட்டேன்றீங்களே. சோத்திரம் யாருன்னு சொல்ல வரல, நீங்கள் பலமுறை நான் சொல்கிறேன். சில பேர் எவ்வளோ சொன்னாலும் வாய் திறந்து பாடுறதே இல்லை, வாய் மூடிக்கிட்டே இருக்கிறீங்க. சோத்திரம் வேதம் உங்கள் இருதயம் இருளடைஞ்சு போகும்னு வேதம் எச்சரிக்கிறது. அல்லேலூயா. இருக்குதா சொல்லுதா? ஆமாம். சோத்திரம் ரோமர் 1:21 உங்கள் இருதயம் இருளடைஞ்சு போயிடும்னு சொல்லப்பட்டிருக்கு. இருளடைஞ்சால் அந்த இருதயத்தில் தேவன் எப்படி வாசம் பண்ணுவார்? அந்த தேவன் நமக்குள்ளாக குடும்பத்துக்குள்ளாக எப்படி அவர் இருந்து நடத்த முடியும்? கர்த்தருடைய பிள்ளைகள் ரொம்ப கவனிங்க. சோத்திரம் எப்படியாவது உங்களை கிறிஸ்துக்குள் உருவாக்குறது தான் ஊழியக்காரருடைய வேலை. அல்லேலூயா. எங்களுக்கு தயவுசெய்து ஒத்துழைப்பு கொடுங்க. கருத்து உங்களுடைய நன்மைக்காக சொல்கிறோம். இங்கே நீங்கள் நல்லா துதிக்க பழகிட்டீங்கன்னா, சோத்தரிக்க ஜெபிக்க பழகிட்டீங்கன்னா, வீட்லேயும் கூட அந்த பழக்கத்தை வைத்துக்கொள்ள முடியும். வைத்துக்கொள்கிறதுக்கு கர்த்தர் கிருபை தருவாராக. அல்லேலூயா. ஆமாம். இங்கே துதிக்கலைன்னா நீங்கள் வீட்டில் எப்படி துதிப்பீங்க பாடுவீங்க? இங்கே சரியாக பாடலைன்னா அங்கே எப்படி பாடுவீங்க? வீட்டில் இங்கே இப்போ வேதம் வாசிக்க உங்களுக்கு மனசு இல்லைன்னா வீட்டில் எப்படி வேதம் வாசிப்பீங்க? சோத்துரும். அதனால தான் இன்றைக்கி ஜெபம்னா இன்றைக்கி எட்டிக்காய் கசப்பாக இருக்குது. பாவக்காசுங்கிற மாதிரி சிலருக்கு பாவக்கானா பிடிக்காத பற்றிங்களா? இன்றைக்கி ஜெபம்னா ஒரு சிலருக்கு பிடிக்கல. அப்படி இருக்குதா? நல்லா ஆவி இல்லைன்னு அர்த்தங்க. நான் ஊழியக்காரன் சத்தியத்தை நான் சொல்லிடுறேன். எனக்கு ஜெபம் பிடிக்கல, வேதம் வாசிக்க பிடிக்கல அப்படின்னா நல்லா ஆவி இல்லைன்னு அர்த்தம். சோத்திரம் குற்றப்படுத்துறதுக்காக சொல்ல வரல. நானும் அப்படி தான் ஒரு காலத்தில் சோத்திரம் வேலை குடும்பம் சோத்திரம் என்னுடைய வேலை அப்படிப்பட்ட சூழ்நிலை ஒரு இடத்துல வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருந்தேன். சொந்தமாக ஒரு இடத்துல செஞ்சேன், பிற்பாடு நஷ்டாச்சு. சோத்திரம் வேலை செஞ்சேன். சோத்திரம் அப்போல்லாம் பாருங்கள் இதே ஒரு தான். அப்போ சோத்திரம் நம்ம ஜபத்தில் சோத்திரம் சரியாக உட்கார முடியாத சூழ்நிலை.
சோத்திரம். அது பிறகு கர்த்தர் பேசி அப்போ ஜெபிக்க ஆரம்பிச்சு சோத்திரம் தேவனுடைய சமூகத்தை அதிகமாக நாடி விரும்பி, அது பிறகு கர்த்தர் உண்மையை பார்த்து சோத்திரம் ஊழியக்காரங்களை எங்களை உருவாக்கி அங்கேயே விசுவாசியாக இருக்கும்போதே உருவாக்கி சோத்திரம் அப்போ கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் ஒரு நல்ல ஊழியத்தை கொடுத்து ஊழியம் செய்ய வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமாம் சோத்திரம். ஒரு நேரத்தில் சரியில்லாத ஆவியாக தான் இருந்துச்சு, கர்த்தர் சரியான ஆவிக்குள்ளாக கொண்டு வந்தார். அல்லேலூயா. உங்களையும் கொண்டு வந்து கர்த்தர் சரியான விதத்தில் நடத்தி உங்களையும் ஆசீர்வதித்து உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக வைப்பார். அல்லேலூயா. அதுக்காக தான் நான் ஆலோசனை சொல்கிறேன். ஆமாம் சோத்திரம். பாருங்கள், இந்த மனுஷன் பாருங்கள் ஏன் கேட்டார், என்னுடைய இருதயன்றது தான் அந்த ஆவி. இருதயம், என் இருதயம் ஒன்று இருதயமும் மறுபடியும் வாசிக்கலாம் தம்பி. அவன் அவ்விடம் விட்டு புறப்பட்டபோது தனக்கு எதிர்ப்பட்ட ரேகாபின் குமாரனை யோனதாபை சந்தித்து அவனை உபசரித்து, என் இருதயம் உன் இருதயத்தோடு செம்மையாக இருக்கிறது போல், என் இருதயம் உன்னோடு கூட செம்மையாக இருக்குதுப்பா, உன் இருதயம் எப்படி இருக்குது, உன் இருதயமும் செம்மையாக இருக்கிறதா என்று கேட்டான். அதற்கு யோனதாப் என்ன சொன்னா, அப்படியே இருக்கிறது என்று சொன்னான். அப்படி இருக்கிறபடினால் உன் கையைத்தா. பார்த்தீங்களா, கையைத்தா என்பது என்ன, என்னோடு கூட இணைஞ்சு நில்லுன்னு அர்த்தம். தாய் என்று சொன்னான். அவன் தன் கையை கொடுத்த போது அவனை எங்கே ஏற்றி வச்சுக்கிட்டானா பாருங்க. ஒரு படைத்தளபதி ஒரு சாதாரண ஒரு சோத்திரம் ஒரு விசுவாசியை போன்ற இருக்கிற ஒரு மனுஷனை சோத்திரம் ஏற்றி எங்கே வச்சுக்கிட்டான். ஆமாம் சோத்திரம். அப்போ ராஜாவனை பிற்பாடு அவனுக்கு என்ன கணத்தை கொடுத்துருப்பான்னு எனக்கு தெரியாது, நல்ல கணத்தை கொடுத்துருக்கலாம். அவங்க 2 பேரும் போய் தான் சோத்திரம் கிரி செயல்பட்டது பூரா யார் தான் யெகூ தான். ஆனால் கூட இருந்து கூட பாருங்கள் ஒரு நல்ல மனுஷன். எப்போதுமே கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நாம் நல்ல நண்பர்கள், நல்ல கர்த்தருக்குள்ள இருக்கிறவங்க சோத்திரம், நல்ல சாட்சி உள்ளவங்க, நல்ல ஜெபிக்கிறவங்கள சோத்திரம் நம்ம கூட வச்சுக்கொள்ளணும். அல்லேலூயா. நம்மோடு கூட இருக்கணும், நம்முடைய குடும்பத்தில் நல்ல ஒரு நண்பர்களாக இருக்கணும். அப்படிப்பட்டவங்கள வச்சுக்கொள்ளுங்க. சோத்திரம் ஜெபிக்காதவங்க, குறை பேசுகிறவங்க, மற்றவங்கள பற்றி சோத்திரம் கோல் சொல்லிக்கிட்டு இருக்கிற ஆளுங்க, இப்படிப்பட்ட ஆளுங்கள்லாம் கர்த்தருக்குள்ளாக ஆமாம் சோத்திரம் தொடர்ந்து இருக்க முடியாது. அப்படி சோத்திரம் அப்படி சுவாபம் உள்ளவங்கள்ட்ட என்ன பண்ணணும், தூரமாக நம்ம இருந்து கொள்ளணும். குறை சொல்கிறவங்க, கோல் சொல்கிறவங்க உலகத்தில் நிறையா இருக்கிறாங்க. சோத்திரம் அவர்களோடு கூட நம்முடைய ஐக்கியம் கூடாது. அல்லேலூயா. சோத்திரம். ஆமாம் நாம் எப்படின்னா சோத்திரம் நாம் மற்றவர்களோடு கிறிஸ்துவ அன்பில் நாம் வெளிப்பட்டு நல்ல ஆவி உடையவர்களாக, நல்ல இருதயம் உடையவர்களாக நம்மளும் இருந்து மற்றவர்களை என்ன செய்யணும், அந்த நிலவரத்துக்குள்ளாக நடத்தணும். சரி, என்ன செய்யலாம்? இப்போ 2 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 26 30 வசனம் வாசிக்கணும். வாசிக்கல 16 வாசிப்பா. பார்த்தீங்களா? ஆமாம், என்ன செய்யணும், யோனதா இதெல்லாம் ஏன் இருந்த உன்னோட கூட செம்மையாக இருக்குதுப்பா, என் ஆவி உங்களோட கூட இணைஞ்சி இருக்கிறதுன்னு ஆசைப்படுது. உன் ஆவி அதே பேர் இருக்குது. அப்போ உன் இருதயமும் என் இருதயம் போல் இருக்குது. அப்போ கையேத்தா, ரத்தத்தில் ஏறு. என்ன செய்யணும், என்னோடு என்ன செய்யணும், கர்த்தருக்காக எனக்கு இருக்கிற பக்தி வைராக்கியத்தை பார் என்றான். பக்தி வைராக்கியத்தை பார்த்து தான் அவனை பார்க்குறது தான் இங்கே என்ன இந்த முழு அதிகாரத்தில் இருக்குது. 2 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் முழுவதில் இருக்குது. நம்ம வாசித்தோம். வீட்டில் போய் மறுபடியும் பொறுமையை வாசித்து பார்த்துக்கொள்ளுங்க. நான் அடுத்தடுத்த காரியங்களை சொல்லணும் என்றான். அப்படியே அவன் ரதத்தின் மேல் ஏற்றினார்கள். இப்போ எங்கே வந்துருங்க, 10ஆம் அதிகாரம் 26 30 வசனம் வாசிக்கலாம். ஏன்னா நிறையா காரியங்கள் இருக்குது, சொல்கிறதுக்கு நமக்கு நேரம் இல்லை. என்ன செஞ்சார், பாகால் கோவில் விக்கிரகங்களை வெளியே எடுத்து வந்து அவைகளை தீக்கொளுத்தி, சோத்திரம், அதெல்லாம் தீ கொளுத்த வேண்டியவைகள். பாகால் விக்கிரகங்கள் சிலைகள், இதெல்லாம் படங்கள், சித்திரங்கள், இதெல்லாம் என்ன பண்ணணும், ஸ்வீட்டில் வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா ஆசீர்வாதம் இருக்காது. அவையெல்லாம் எடுத்து வெளியே போட்டு தீ கொளுத்தணும். வேதம் சொல்கிறத தான் சொல்கிறேன். சரி, என்ன செய்யணும், பாகாலின் சிலையை தகர்த்து பாகாலின் கோவிலை இடித்து. இன்றைக்கி நம்ம அப்படிப்பட்ட காரியங்களை செய்ய வேண்டியதில்லை. இந்த மாதிரி காரியங்களை அவர் ராஜாவாக போகிறவன் செஞ்சான். நம்ம செய்ய சொல்லி ஆண்டவர் சொல்லலை. சோத்திரம் தேவையில்லாத நம்ம வீட்டை விட்டு அகற்றிடணும், அவ்வளோதான். சோத்திரம் எந்த சிலையும் தகர்க்க வேண்டியதில்லை, கோயிலை இடிக்க வேண்டியதில்லை. அதை இந்நாள் வரைக்கும் இருக்கிறது போல் மலை ஜலாதி இடம்னா தெரியுதா, அவுட் சைடு போடுற இடம். அந்த நாள்களில் நம்ம டாய்லெட்லாம் அங்கே நம்ம கட்டி வச்சுருந்தாங்க. இல்லை, சோத்திரம் காட்டுப்பகுதியில் தான் அப்படி போகணும், ஒதுங்கணும். சோத்திரம் 2க்கு போகிறாந்தா சோத்திரம் மலை ஜலாதி இடமா ஆக்கிவிட்டான். பார்த்தீங்களா?
அப்போ சோத்திரம் பார்த்தீங்களா, அந்த பாகால் வணக்கத்தையே ஒழிச்சு விட்டாங்க. பாகால் வணக்கன்றது பயங்கரமானது, பாபிலோனிய வணக்கம் அது. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். அதுதான் உலகம் முழுவதும் அந்த அந்த பாபிலோன் வழக்கம் பரவினது என்று சரித்திரம் சொல்லுகிறதை நாம் பார்க்குறோம். சரி, கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். இப்படி எகு என்ன செஞ்சான்? இந்த எகு குறித்து ஏற்கனவே தெரிஞ்சிருக்கிறீங்க. எத்தனை பேர் இருக்கிறீங்க? இப்போ தான் புதுசாக கேள்விப்படுறேங்க. நான் பைபிள் படித்தா தானே எனக்கு தெரியும். நீங்கள் சொன்னால் தானே இப்போ சொல்கிறதுனால இப்போ எனக்கு தெரியுது. அப்படியா? பார்த்தீங்களா, ஒருத்தர் கையை உயர்த்தலையே. இந்த ஏதோ ஒரு மகன் மட்டும் கை உயர்த்துது. சோத்திரம். இந்த எவ்வளோ பெரிய சத்தியம் தெரியுமா அந்த பகுதி? அதுக்கு முன்னாடி ஏன்னா வேதத்தில் பாருங்கள் பல சம்பவங்கள். இதுக்கு ஒரு சம்பவம் மாதிரி வரும் உங்களுக்குன்னா எப்படி இருக்குன்னு தெரியுங்களா? அது சோத்திரம். ஒவ்வொரு சம்பவங்களும் நடந்த சம்பவங்கள். அது பாருங்கள் உங்களுக்கு எளிதாக சோத்திரம். அது உண்மை கதைகளாக இருக்கிறது, கட்டுக்கதைகள் அல்ல, உண்மை சம்பவங்கள். உண்மை சம்பவங்களை அது வாசிக்கிறதுக்கு உங்கள் எளிதாக நான்லாம் அழகாக இதெல்லாம் எனக்கெல்லாம் வாசிக்கும் போது ரொம்ப இனிமையாக இருக்கும் அந்த நேரங்கள்லாம். சோத்திரம். அதனால் நல்ல அந்த வசனங்களெல்லாம் வார்த்தைகள் எல்லாம் நல்லா வாசிக்கணும். அதுக்கு தான் சொல்கிறது, ஒரு 5 அதிகாரமாக தினமும் வாசிக்கணும். நீங்கள் தொடர்ச்சியாக வாசிட்டே வரணும். ஊழியர்கள் நாங்கள் கூடுதலாக அதிகாரங்கள் வாசிக்கிறோம். அப்படி நிறைய வாசித்தா தான் வேத அறிவு நமக்கு இருக்கும், வேத ஞானம் இருக்கும். சோத்திரம். ஆமாம், ஒரு சில பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்க, இந்த படிக்கிற வசனம் சொல்கிற பிள்ளைகளுக்கு என்ன செய்யுது? வசனம் தெரியுது. வசனம் வாசிக்கிறீங்கன்னா வசனம் தெரிஞ்சால் தானே வாசிக்க முடியும். நான் ஒரு வசனத்தை சொல்கிறேன்னா இந்த இடத்துல இருக்குன்னு சொல்லி சில பேர் வாசிக்கிறீங்களே, பேர் சொல்ல விரும்பல, இப்போ வாசிக்கிறீங்க. அப்போ வாசித்ததுனால தான் தெரியுது, இல்லாட்டி தெரிஞ்சிருக்காதே. அப்போ வாசிக்கணும்னு சொல்கிறேன். சோத்திரம். நீங்கள் கணக்கு கொடுக்கணும். ஊழியக்காரன் கத்திக்கிட்டே சொன்னானே, வாசிங்க, பைபிள் வாசிங்க, ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னானே, எத்தனை பேர் கடைப்பிடிச்சிங்கன்னு ஆண்டவர் கேட்பார், கணக்கு கேட்பார். அதை பார்த்துங்க நீங்கள். சரி, வாசிக்கலாம். இப்படி எகு பாகால இஸ்ரவேலில் இராதபடிக்கு அழித்து போட்டான். ஆனாலும் பெத்தேலிலும் தானில் வைத்த ஆனாலும் கூட ஒரு சில காரியங்களை அவன் விடாமல் இருந்தான். ஆனால் தேவன் ஏற்கனவே சொன்ன அந்த சோத்திரம் அந்த எசபேலுடைய அந்த கொள்கையாகிய அந்த பாகால் வணக்கத்தையும் முற்றிலுமாக இல்லாதபடி அழித்து போட்டான். பெத்தேலிலும் தானிலும் வைத்த பொன் கண்டுகுட்டிகளால் இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின அந்த ஒரு காரியங்களை அவன் தொடர்ந்து அந்த தப்பு பண்ணுனான்னு இருக்குது. வேதம் மறைக்கலை. அடுத்த வசனம். கர்த்தர் யெகோவாவை நோக்கி என்ன சொன்னார்? நல்லா கவனிங்க. ஆமாம், கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை நாம் நன்றாய் செய்யணும். அல்லேலூயா. செய்கிறத அரைகுறையாக செய்யக்கூடாது, நன்றாய் செய்யணும். அப்படி செஞ்சவன் தான் யார்? யெகோ. கர்த்தரின் பார்வைக்கு சோத்திர செம்மையானதை அந்த வசனமெல்லாம் எனக்கு ரொம்ப பூஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நன்றாய் செய்யணும். கர்த்தருக்கு சோத்திரம் பார்வைக்கு செம்மையாக இருக்கிறத நாம் எப்படி செய்யணும்? வாய்த்தரன்னு சொல்லுங்கள். நன்றாய் செய்யணும். அதான் தேவன் பிரியப்படுவார். நன்றாய் செய்து நம்ம கர்த்தருடைய ஊழியம்லாம் எப்படிப்பட்டது? நன்றாய் செய்யக்கூடிய ஊழியம். அல்லேலூயா. செம்மையானதை கர்த்தரின் பார்வைக்கு நாம் நன்றாய் செய்து கர்த்தர் சோத்திர பின்னாடி யெகோவை கொண்டு கர்த்தர் செய்வேன்னு சொன்னார். சோத்திரம். அப்போ பாருங்கள், நேரடியாக பேசலை. அது முன்னாடி யெகோ உன்னை கொண்டு இதெல்லாம் செய்ய போகிறோம்ப்பா அப்படின்னு யெகோட்ட சொல்லலை. ஆனால் சோத்திரம் அவன் சொல்லுவார். எப்படி சொல்லுவார் தெரியுமா? அப்போ சோத்திரம். அதாவது யெகோ என்ன செய்வான்? செய்ய வேண்டியதை செய்வான். அடுத்த விட்டுன்றதை ஆசைகள் செய்வான். அது செய்யாத என்ன அடுத்து யார் செய்வா? கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். எலிசா செய்வான். அப்படிலாம் இருக்குது வசனங்களை வாசித்து பாருங்கள். எனக்கு நேரம் இல்லை. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். கர்த்தர் யெகோவை நோக்கி என் பார்வைக்கு செம்மையானது நன்றாய் செய்து என் இருதயத்தில் இருந்தபடியெல்லாம் என்னவா? ஆண்டவருடைய கர்த்தருடைய இருதயத்தில் இருந்தபடியெல்லாம் செய்த யெகோ. அல்லேலூயா. இருந்தபடியெல்லாம் ஆகாபின் குடும்பத்துக்கு நீ செய்தபடியினால் உன் குமாரர் இஸ்ரவேலுடைய சிங்காசனத்தின் மேல் 4 தலைமுறையாக விட்டிருப்பார்கள். அல்லேலூயா. குமாரருக்கு 4 தலைமுறையாக ராட்சி செஞ்சாங்க. அப்படியே நடந்தது. வசனத்துக்கு வசனம் அப்படியே நிறைவேறிட்டு பைபிள் இருக்குது. அவங்க பிள்ளைகளாம் யார் சோதரம் பேர பிள்ளைகளாம் யார் ஆட்சியில் இருந்தாங்கன்னு பைபிளில் இருக்குது. தொடர்ந்து நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா வரும்.
நீங்கள் 2 ராஜாக்கள் தொடர்ந்து வாசித்து பார்த்தீங்கன்னா 10ஆம் அதிகாரம் வாசித்து 11ஆம் அதிகாரம் 12, 13 இப்படி வாசித்தீங்கன்னா தொடர்ச்சியாக அவங்க கடைசியில் இப்படியாக ஆண்டவர் சொன்னபடியாக கர்த்தர் சொன்னபடியாகவே 4 தலைமுறைகள் ஆண்டார்கள். இதோடு அடுத்த ஆட்சி உண்டாயிரும் வந்ததாக சொல்லப்பட்டிருக்கும், பைபிள் இருக்குது. சரி, இப்போ நமக்கு நேரம் இல்லை. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். ஏசாயா 2:18 வாசிங்க. கர்த்தருடைய நோக்கம் என்ன, சித்தம் என்ன அப்படின்னா, விக்கிரகங்கள் கட்டோடு ஒளிந்து போகும் நாட்கள் வரப்போகுது. 1000 வருஷம் அரசாட்சியில் விக்கிரகங்கள் என்ன செய்யாது, எங்கேயும் இருக்காது, கட்டோடு ஒளிந்து போகும். அந்த வசனம் வார்த்தைக்கு வார்த்தை நிறைவேற வாசிக்கலாம். ஒளிந்து போகும். ஏசாயா 17ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனம், அக்காலத்தில் மனுஷன் தன் கைகளின், ஏசாயா 17ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனம், அக்காலத்தில் மனுஷன் கைகளின் கிரியாகிய என்னதா பீடம், கையின் கிரியாகிய பீடங்களை, சோத்திரம், தோப்புகள், விக்கிரக தோப்புகள், பீடங்கள், சோத்திரம் இதெல்லாம் நோக்க மாட்டானா. ஒரு நாள் வரும், தன் விரல்கள் உண்டு பண்ணின தோப்புற விக்கிரகங்களையும் சிலைகளையும் நோக்க மாட்டானா, மனுஷன் பார்க்க மாட்டானா. சோத்திரம். ஆமாம், இன்றைக்கி அப்படிலாம் தேடி ஓடுகிற ஆட்கள்லாம் உண்டு. சோத்திரம். சரி வாசிங்கள். எப்படி செய்வாங்களாம், தன்னை உண்டாக்கினவரை நோக்குவான். எப்படி இருக்கும் என்னுடைய கண்கள், உங்களுடைய கண்கள் அந்த நாளில் 1000 வருஷ அரசாட்சியில் சோத்திரம் ஒவ்வொரு மனுஷனுடைய கண்கள் ஆண்டவரையே நோக்கி இருக்கும். அல்லேலூயா. சொல்கிறாரு, தன்னை உண்டாக்கினவரையே நோக்குவான். நம்முடைய உண்டாக்கின தேவனையே நாம் நோக்கி பார்ப்போம், அவரிடத்துல நாம் ஜெபிப்போம், அவரையே நாம் தேடுவோம். சோத்திரம். அவரையே நாம் ஆராதிப்போம். ஆவியான தேவனை ஆவியோடு உண்மையோடும் ஆராதிப்போம். அல்லேலூயா. ஆராதிக்கணும், தொடர்ந்து ஆராதிக்கணும். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். விக்கிரகம் ஒன்றுமில்லை அதில். கண் இருந்தும் பார்க்காது, காது இருந்தும் கேட்காது, வாய் இருந்தும் பேசாது, மூக்கு இருந்து நுகராது, கைகள் இருந்தாலும் அசைக்காது, கால்கள் இருந்து நடக்காது என்றெல்லாம் வேதத்தில் தெளிவாக இருக்கிறது. சோத்திரம். இஸ்ரவேலின் பரிசுத்தரையே சோத்திரம் என்ன செய்யும், ஆண்டவர் நம்முடைய கண்கள் நோக்கி கொண்டிருப்பதாக. அல்லேலூயா. தேவனையே கர்த்தரையே நம்முடைய கண்கள் நோக்கி கொண்டிருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கொலோசியர் 3:5 கர்த்தர் சோத்திரம் விக்கிரக ஆராதனையாகிய பொருளாசைன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், நல்ல கவனிங்க. 1 எழுத்தின்படியான விக்கிரகம், சிலை வழிபாடு. இன்னொன்று என்னென்னா, பொருள் ஆசை மேலே ரொம்ப உங்களுக்கு விருப்பம். பொருள் ஆசையில் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, இஎம்ஐ போட்டு எல்லாம், ஆமாம் சோத்திரம், ஸ்டோரில் இருக்கிறதெல்லாம் இறக்கிட்டு மாதம் இஎம்ஐ கட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி கணவன் மனைவி கூட 2 பேரும் சம்பாதிச்சாலும் சோத்திரம் எது தேவையானதோ எது அவசியமானதோ அந்த பொருள்களை வாங்கிக்கொள்ளுங்க. அல்லேலூயா. குடும்பத்துக்கு தேவையான அவசியமானது எத்தனை, 2 1. ஒரு சிலர் என்னதுன்னா, ஆமாம் அடுக்கி வச்சுருப்பாங்க. சோத்திரம். ஆமாம், ஒரு ரூமுக்கு ஒரு டிவி, இன்னொரு ரூமுக்கு ஒரு டிவி. சோத்திரம். பெட்ரூமுக்கு இப்போ உதாரணத்துக்கு வெயில் காலங்களில் ஏசி போட்டுக்கிறாங்க, அது தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்துடுது. அப்படி எல்லா குடும்பங்களையும் ஏசி போடாமல் இருக்கிறவங்களும் உண்டு. கர்த்தருடைய பிள்ளைய ஃபேனை மட்டும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறவங்களும் இருப்பீங்க. சரி, எப்படி இருந்தாலும் சரி, அது உங்களுடைய காரியம். ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், நல்ல கவனிங்க. இதோடு கூட என்ன வரும், ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துரு, இச்சை, இது பூரா தேவனுக்கு விரோதமான பாவம் தானே. அடுத்து என்னதான் விக்கிர ஆராதனையான பொருளாசை ஆகியவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயங்களை என்ன செய்யுங்களா, அழித்து போடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ தப்பு செய்து கையை வெட்டிடலாமா, கண்ணு தப்பானதை பார்க்குறது கண்ணை நோண்டிடலாமா, அழித்து போடுங்கள் வேதம் சொல்லுது. அப்படின்னா என்ன, அது மேலே உள்ள ஆசையை விட்டு விடுங்கன்னு அர்த்தம். கண்களில் இச்சையில் இருக்கா, சோத்திரம், இயேசுவின் நாமத்தினால என்ன செய்யணும், அந்த ஆசையெல்லாம் நம்ம விட்டு போக முடியாக நம்ம ஜெபிக்கணும். அல்லேலூயா. கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, சோத்திரம், விபச்சார எண்ணங்களோ, அசுத்த எண்ணங்களோ, மோக இச்சைகளோ, துரு இச்சைகளோ, கெட்ட ஆசைகள், இதெல்லாம் துரு இச்சைகள். இப்படிப்பட்டதான விக்கிர ஆராதனையான பொருள் ஆசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயங்களை அழித்து போடுங்கள் என்று வேதம் எச்சரிக்குதுங்க. அழித்து போடுங்கன்னு சொன்னால் அதனுடைய ஆசையை விட்டு நம்ம இதெல்லாம் ஒடுக்கிறதுக்கு தான் உபவாச ஜபம். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு உபவாச ஜபம் தெரியுது? வெள்ளிக்கிழமை உபவாச ஜபம்னு ஒன்று சபையில் இருக்கிற தெரியுமா? சில பேர் சுத்தமாகவே வரமாட்டேன்றீங்களே, ஒரே முடிவு பண்ணிட்டீங்க போல் இருக்குது. அதெல்லாம் வரவே மாட்டாங்க. நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு மட்டும்தாங்க வருவோம்.
மற்ற ஆராதனை எங்களுக்கு தெரியவே தெரியாதுங்க, ஜெபமே தெரியாதுங்க அப்படின்னு எத்தனை பேர் இருக்கிறீங்க? அப்படி ஒரு கொள்கை வச்சுருக்கீங்களா? இல்லையா? உபாசத்துக்கு வரணும், உபாசம் போட்டு ஜெபம் பண்ணணும், அப்போ தான் இதெல்லாம் இதில் ஜெயம் பெற முடியும், ஆசை இச்சைகளை அழித்து போட முடியும். இப்படிலாம் சொல்ல மாட்டாங்களே நிறைய இடத்துல. நீ எப்படி இருந்தாலும் நல்லா ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார் அப்படின்னு வாக்குத்தத்தங்களை சொல்லி குஷிப்படுத்தி போடுறது அதெல்லாம் ஏமாற்று வேலை. சத்தியத்தை சரியாக சொல்லி இதன்படி நடந்தால் தான் தேவன் நம்மை நடத்துவார், நம்மை ஆசீர்வதிப்பார், நம்மை பாதுகாப்பார். ஆண்டவருடைய பிள்ளையாய் சபையிலும் வாழ முடியும், பரலோகத்திலேயும் நம்ம மனவாட்டி சபையாய் சோத்திரம் நம்ம தேவனாலே சேர்த்து கொள்ளப்பட்டு நம்ம அவரோடு இருக்க முடியும் என்ற சத்தியத்தை பேசுகிறவங்க தாங்க சரியான ஊழியக்காரங்க. உங்களை முகசுத்தி பண்ணுற ஆளுகளை அப்படி பிரசங்கத்தை கேட்காதீங்க. சோதரம் யூடியூப்லலாம் வருது, முகஸ்துதி பிரசங்கம்லாம் வருது. அது ஆபத்து, உங்களை ஆவிக்குரிய ஜீவியத்தை கட்டி எழுப்பாது. சோத்திரம். ஆகையால் விபச்சாரம் பாருங்கள் எத்தனை தெளிவாக சொல்கிற, ஒரு வசனத்திலே இவ்வளோ காரியம் இருக்குது. அதில் முக்கியமானது என்னது? விக்கிர ஆராதனையான பொருளாசை. ஆமாம், இது வரைக்கும் அப்படி வீட்டில் இஎம்ஐ போட்டு அவன் போய் வாங்கி கட்ட முடியாமல் கஷ்டப்பட்டு சோத்திரம். சில பேர் என்ன வீட்டிலேருந்து என்ன எடுத்துகிட்டு போயிடுறான். சோத்திரம். சில சம்பவங்கள்லாம் நடக்குது. அவங்க வீட்டில் யார் வீட்டில் அப்படி நடந்திருக்குன்னு எனக்கு தெரியாது, சில வீடுகளில் நடந்தது எனக்கு தெரியும். சோத்திரம். கட்ட முடியாமல் தூக்கிட்டு போயிடுவானுங்க. சோத்திரம். என்ன இருக்குதோ அதே மாதிரி சோத்திரம் பல காரியங்கள் இருக்குது. ஒழுங்காக கட்ட முடியாமல் பிரச்சனை பண்ணுவாங்க. கட்டலைன்னா சோத்திரம் பொருள்களை தூக்கிட்டு போயிடுவாங்க. கொடுத்த பொருள்களை நமக்கு நஷ்டம் வர்ற மாதிரி இருக்கும். தேவையானதை வாங்கிக்கொள்ளுங்க, அவசியமானதை வாங்கிக்கொள்ளுங்க. கடன் பட்டு தேவையில்லாமல் பொருளாசையில் அதை சிக்கிக்கொண்டு மற்றவங்கள் வாங்கி வச்சுருக்காங்களே, சொந்த பந்தங்கள் வாங்கி வச்சுருக்கிறாங்களே. சில பேர் எனக்கு கல்யாணங்களை கூட பாருங்கள், அவங்க நல்லா கிராண்டாக கல்யாணம் பண்ணாங்க எங்கள் பிள்ளைக்கு. அவன் பெரிய நல்ல வசதியாக இருக்கணும், அதே மாதிரி நான் செய்யணுங்க. இருந்தால் செய்யுங்க, நான் சொல்கிற புரியுதா? கையில் வச்சுருந்தா நல்லா இருந்தால் செய்யுங்க. இல்லைன்னா உங்கள் தகுதிக்கேற்றபடி ஒவ்வொரு காரியத்தை செய்யுங்க. அதுதான் நல்லது, அதுதான் ஞானமுள்ள செயல். அல்லேலூயா. நான் சொல்கிறதுல உடன்படுறீங்களா? ஏங்க அம்பானி அதானி மாதிரி நம்ம எதுவும் அம்பானி அவங்க மகனுக்கு கல்யாணம் பண்ணார், அந்த மாதிரி எதுவும் செய்யப்படுறீங்களா? இல்லாட்டி பெரிய பெரிய ஆட்களுடைய கோடீஸ்வரர் இருக்கிறாங்க, அவங்க மாதிரியே யார் கல்யாணம் பண்ணுறது, பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணுற வசதி வாய்ப்பே இருக்கா யாருக்காவது? இல்லைல்ல. அப்போ ஒரு சிலர் பண்ணுவாங்க, நாங்கள் சோத்திரம் பெரிய மண்டபம் பிடிச்சோங்க, அத்தனை லட்சம் மண்டபம் செலவில் மண்டபம் பிடிச்சோம், சமையல் வகையில் அப்படிப்பட்டதான செலவு பண்ணி நல்லா கிராண்டாக பண்ணோம். சரி, பண்ணது சரி. எவ்வளோ கடன்லாம் பண்ணிங்களா? இல்லை, கடனாகி போச்சுங்க. அது என்ன புத்தியான செய்யலாம், ஞானமுள்ள செய்யலாம்? மற்றவங்க செய்கிறத பார்த்துட்டு நம்ம செய்யக்கூடாது. நமக்கு என்ன நம்மளால் முடியுமோ அந்த காரியங்களை, கல்யாணத்தின் காரியங்களை ஞானமாக பேசி, அப்படி சில சமயம் நானமாக பேசி நானும் முடிஞ்சதை செய்யணும் கூட சிலர். அப்புறம் கல்யாணத்துக்கு பிற்பாடு எதாவது சேர்த்து செய்வாங்களா, சேர்த்து போடுவாங்களா? என்னத்தை போடுவாங்க? ஒரு அடி தான் போடணும். அல்லேலூயா. ஆமாம், என்ன அது பேச்சு கரெக்டாக இருக்கணும். என்ன சொன்னீங்க? கல்யாணத்துக்கு முன்னால் பேசுகிறாங்க, என்னால் முடிஞ்சது இதுதாங்க, இதுதான் செய்ய முடியும், இதுதான் கொடுக்க முடியும்னா சம்மதிச்சுவிட்டு சில இடங்களில் என்ன நடக்குதுன்னா, சோத்திரம் இன்னும் கூடுதலாக செய்யுங்க, நாங்கள் எங்கள் மகளுக்கு அதெல்லாம் செஞ்சோம், ஆமாம் கேட்காமலே கொடுத்தோம். நீ கொடுத்துருப்ப, சோத்திரம் இருந்திருந்தால் கொடுத்தியா அல்லது கடன் வாங்கி கொடுத்தியான்னு யார் கண்டா? சோத்திரம் இவங்களால என்ன முடியுமோ அதை முடிஞ்ச செஞ்சாங்கன்னு சம்மதிச்சு தானே கல்யாணம் பண்ணுறாங்க. சோத்திரம். சில இடங்களில் நடக்கிறத சொல்கிறேன். சோத்திரம். ஆகவே இப்படி கல்யாணம் பண்ணுறவங்க ரொம்ப கவனம். எங்களுக்கெல்லாம் கல்யாணம், எங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் முடிஞ்சிடுச்சு, அந்த அனுபவத்தோடு சொல்கிறோம். எங்களால் முடிஞ்சதை செஞ்சோம். சோதரம். கடன் வாங்கி எதையும் செய்யலை. அல்லேலூயா. உங்கள் பிள்ளைகளுக்கு கடன் வாங்கி என்ன பண்ணாதீங்க, சேமித்து வைங்க. சோத்திரம். நல்லபடியாக செய்யுங்க, சந்தோஷமாக இருக்கட்டும். உங்களால் முடிஞ்ச திராணிக்கு தக்க செய்யுங்க. அவங்க அப்படி நல்லா சோத்திரம் பிரமாண்டமாக செஞ்சாங்க. அவங்களுக்கு கிராண்டாக, கிராண்டுன்னு இங்கிலீஷில் கிராண்டாம்ல, பிரமாண்டமாக யார் மற்றவங்க மெச்சிக்கொள்ளத்தக்க செஞ்சு விட்டு கடைசியில் கடன் வாங்கி அவன் கடன்காரன் வீட்டில் தொல்லை கொடுக்குறதுக்கா? எதுக்கு தேவையா இது? பொருளை வாங்குறதோ அதான் சொல்ல பொருளாசை. அது விற்கிற ஆராதனை கருத்தர் சொல்கிறாங்க. விற்கிற ஆராதனையான பொருளாசை. இன்னொன்று சொல்கிறேன், இன்னும் ஒரு உண்மையை சொல்லிட்டா மனசில் வச்சுக்கொள்கிறேங்க. சோத்திரம். தேவனுக்கு மேலே எதே ஒன்று நம்ம மேன்மையாக வச்சாலும் அது நம்ம குடும்பமோ நம்முடைய பிள்ளைகளோ பேர பிள்ளைகளோ எதுவாக இருந்தாலும் சொல்கிறேன்,
சோத்திரம். அது வேதம் சொல்லுகிறது என்னது? விக்கிரகம். சத்தியத்தை சொல்லிடுறேன். இதெல்லாம் உங்களுக்கு இந்த சத்தியம்லாம் எப்படி பிடிக்குதா? வேதத்துலேருந்து தான் சொல்கிறேன். ஆமாம், உங்களுக்கு பிடிக்குதா பிடிக்கலையோ, நான் சத்தியத்தை சொல்லி தான் ஆகணும். கர்த்தருடைய வார்த்தை எனக்கும் தான் அந்த சத்தியம். சோதரன், எனக்கும் பிள்ளைகள் இருக்குது, பேர பிள்ளைகள் எங்களுக்கெல்லாம் இருக்குது. சோதரன், நமக்கு தேவனுக்கு மேலே அது கணவனாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், மனைவி கணவன் எல்லாம் முக்கியம், எல்லாருக்கும் முக்கியம். பிள்ளைகள் முக்கியம், பிள்ளைகள் பேர பிள்ளைகள்லாம் முக்கியம், எல்லாம் அவசியம். அதே சமயத்தில் ஒரு சிலருக்கு பாருங்கள், வேறு உலகப்பிரகாரமான ஆஸ்திகள் பாருங்கள் பெரிய முக்கியமாக பார்ப்பாங்க. விக்கிரகம் மாதிரி வச்சுருப்பாங்க. அது எனக்கு அது இருக்குது, எனக்கு இது இருக்குது, சோத்திர வீடு இருக்குது, நிலம் இருக்குது, ஆஸ்தி இருக்குது, சொத்து இருக்குது, அதெல்லாம் எனக்கு எப்படி இருமா சோத்திரம். அப்படியே கனவுலே இருப்பாங்க, அது நினப்பிலே இருப்பாங்க. சோத்திரம் அப்படி இருந்தாலே அதெல்லாம் விக்கிரகம் தான். அதெல்லாம் கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஹல்லேலூயா. தேவன் கொடுத்த ஈவு. ஹல்லேலூயா. இப்படி சொல்லணும் நம்ம, தேவன் கிருபையால் கொடுத்தது. ஹல்லேலூயா. உங்களுக்கு எது எதெல்லாம் கொடுத்துருக்கிறாரோ அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க, நன்றி பண்ணுங்க, நன்றி சொல்லுங்கள். ஹல்லேலூயா. ஆனால் என்ன செய்யக்கூடாது? ஆமாம், சோத்திரம். அதனால நமக்கு நம்ம மனமேட்டியுமே வந்துடக்கூடாது, பெருமை வந்துடக்கூடாது. எனக்கு மற்றவங்களோட எனக்கு இதெல்லாம் இருக்குது. அப்போ அங்கே தான் தோன்றுறது, இதெல்லாம் அங்கே தான் இதெல்லாம் உதயமாகும். வசனம் பாருங்கள். அதனால சொல்கிற பொருளாசை, விக்கிரான பொருளாசை ஆகியவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயங்களை அழித்து போடுங்கன்னா, அந்த ஆசைகளை உண்டு பண்ணுகிற எண்ணங்களை மொதல் எடுத்து போடுங்கன்னு சொல்லுன்னு அர்த்தம். எண்ணம் அதை விட்டு நம்ம போகணும். சோத்திரம். சரி, நம்ம பெரிய பெரிய காரியங்கள் செய்யாமல் இருக்கலாம். நீங்கள் விபச்சாரம், அசுத்தம், துர்நீச்சை இதில் சிக்கிக்கொள்ளாமல் இருக்கலாம். சோத்திரம். விக்கிரான பொருளாசையில் பல பேர் சிக்கிக்கொள்கிறாங்க. சோத்திரம். வீட்டுக்கு அது வேணும், இது வேணும், அப்படியே வீடு நிறைஞ்சிருக்கணும் அப்படிலாம் ஆசைப்படுறாங்க. ஆசைப்படுறவங்க இருப்பாங்க. சோத்திரம். பார்த்தா நம்மளை மதிக்கணும். மற்றவங்க மதிக்கிறதுக்காக இல்லை, நம்ம மானமாக வாழணும். ஹல்லேலூயா. மதிக்கணும்னு சொல்லி எல்லாம் வாங்கி வச்சு அவன் எவன் சொல்லுங்களேன், ஏன் பொருள் கொடுத்தவன் சோத்திரம் மரியாதை குறையெல்லாம் அவன் பேசி, அது அசிங்கம் தானே. அக்கம் பத்துக்கெல்லாம் தெரிஞ்சு, ஆமாம், மற்றவங்களை மதிக்கணுன்றதுக்காக நம்ம இதெல்லாம் வாங்கிட்டு கொண்டு வச்சு இப்படி இருந்தால் என்ன பிரச்சனை? சோத்திரம். இதெல்லாம் நடக்கிறத சொல்கிறேன், நம்முடைய குடும்பங்களில் வரக்கூடாது. ஹல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும், தேவையானது கர்த்தர் தரட்டும். சோத்திரம். அதுக்காண்டி மற்றவங்க வச்சுருக்கிறது எனக்கு வேண்டாமா? இன்னும் சோத்திரம் உங்களால் முடியுமா? சோத்திரம். பணம் இருக்குதா? சேர்த்து வச்சு பொருளை வாங்குங்க. சோத்திரம். சரி, அது மாதிரி கல்யாணங்களில் கடனில் சிக்கிக்கொள்கிற ஆட்கள் உண்டு. நம்ம சபையில் கடனோடு இருக்கிற ஆட்கள் உண்டுங்க. சோத்திரம். அதுக்காக தான் நம்ம காரியங்கள் சொல்கிறது. ஆனால் கடனை இந்த வருஷத்தில் கட்டி முடித்து நீ கடன் இல்லாமல் வாழ கர்த்தருடைய கிருபையை கேளுங்க. பொருளாசை வெறுங்க. பொருளாசை வெறுக்கிறவன் நன்றாக இருப்பான்னு வேதத்தில் இருக்கா? நீதிமொழிகள் இருக்குதுங்க. பொருளாசை வெறுப்பவன் நன்றாக இருப்பானா? பொருள் ஆசை, பண ஆசை எல்லாத்தையுமேக்கும் வேறாக இருக்கிறது. பண ஆசை எல்லாத்தையுமேக்கும் வேறாக இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதோடு சேர்ந்தது தான் பொருளாசையும். சோத்திரம். ஆமாம், அந்த அவங்க நல்லா உருட்டாக நல்லா போட்டிருக்காங்க பெருசாக. எனக்கு இப்படிக்காண்டு சின்னதாக இருக்குது, எனக்கு எப்படி பெருசாக வாங்கணுமே, எப்படி என்ன பண்ணுறது? என்ன பண்ணுறது? கடனை வாங்கி போட்டுக்கலாமா கழுத்தில்? இஎம்ஐ கட்டுறது யார்? வேண்டாம். உங்களுக்கு என்ன கர்த்தருக்கு கொடுத்துருக்காரோ அதை போட்டு திருப்தியாக இருங்க. ஹல்லேலூயா. ஆமாம், போ கடைசியில் சோத்திரம் இது இருந்தால் தானே, இல்லைன்னா இருந்தாலே ஆபத்தாக இருக்குது. அதை பத்திரமா சோத்திரம் என்ன பண்ணுவோம்? பாதுகாக்கணும்னு சொல்லுகிறவங்க இன்னும் ஞானவான்கள். ஹல்லேலூயா. ஆமாம், இன்றைக்கி ரொம்ப ஆபத்தாக இருக்கிறது எது தான்? கழுத்தில் சோத்திரம் காதில் போட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்து ஒரு ஆமாம், அந்த திருடனுக்கு ஒரே என்ன எப்படி இருக்குது கண்ணெல்லாம் அவனுங்களுக்கு? அப்படியே இப்போ கண் இழுக்குது அவனுங்களுக்கு. அப்படி பொல்லாதவங்களுடைய கண்களுக்கு கர்த்தர் உங்களை தப்புவிப்பாராக இயேசுவின் நாமத்தினால். ஹல்லேலூயா. ஆமாம், நீங்களும் ஞானமாக நடக்கணும். நான் மற்றவங்களோட நான் பெருசாக படணுமாக்கும் அப்படின்னு ஆசைப்பட்டா நாளைக்கு என்ன ஆண்டவர் இப்படி பண்ணிவிட்டாரே, இப்படி அறுத்துட்டு போயிட்டானே, இப்படி பிடிங்கிட்டு போயிட்டானே அப்படின்னு சொல்லக்கூடாது. இப்படிலாம் நிறையா நடக்குதுங்க அம்மா. சகோதரிகளே, சகோதரிகள் தான் ஜாஸ்தி போடுவீங்க. ஆண்கள் போட்டால் கூட சின்னதாக போட்டுக்குருவாங்க. சோதனை நீ கொஞ்சம் பெருசாகவே போடுவீங்க. சில ஆட்கள் இருக்கிறான், உடம்பு ஆம்பளையே பாருங்கள், எனது சோத்திரம். ஆமாம், இந்த பெரிய சில ரவுடிகள்லாம் பார்த்திங்கன்னா நிறையா கையிலையும் காலிலையும் போட்டுக்கிட்டு நகை கடை மாதிரியே காமிக்கிற ஆள்லாம் இருக்கிறாங்க. சோத்திரம். அவன் ரவுடி, அவனுக்கு பாதுகாக்கிற ஆள் இருக்குது. நமக்கு பாதுகாக்க கர்த்தர் தான் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமாம், கர்த்தர் ஞானமாக இருக்க தான் சொல்லியிருக்கிறாரு.
ஆமாம், ஞானமாய் புத்தியா நட மகனே மகளே. இது சொல்கிறது சங்கடமாக இருக்குதா? சங்கடப்படாதீங்க. உண்மையை சொல்கிறேன், உங்களுக்கு பாதுகாப்புக்கு சொல்கிறேன். நல்லா அதான் சொல்கிறேன். இதை போட்டிருக்கீங்களா, நல்ல கவனமாக சோத்திரம். என்னது ஷால்களெல்லாம் போட்டு மறைச்சி புடவையெல்லாம் போட்டு நீங்கள் 2 வீலரில் போடுறீங்க வர்றீங்க. ஒரு பையன் உங்கள் மேலே கண் போடக்கூடாது. அல்லேலூயா. கண் போடுறான்னா எதில் கண் போடுறான்? ஆமாம், எத்தனை போட்டிருக்கீங்க, அவ்வளோ பெருசாக போட்டிருக்கீங்க, எப்படிலாம் அது கையை விட முடியும், இழுக்க முடியும், இப்படி தான் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அவங்க சுற்றிக்கிட்டே பிளான் பண்ணிக்கிட்டே அப்படியே சுற்றிட்டு அந்த 2 ஹெல்மெட் போட்டு உட்காந்துக்கிறானுங்க. ஓட்டுறவன் ஒருத்தன், உட்காந்துருக்கிறவன் ஒருத்தன். நடக்கிற உண்மை தானேங்க. ஆமாம், சிலர் இழுத்துட்டு போகிறானுங்க பாருங்க. சிலர் பெருசாக இருக்குதா, அது சீக்கிரம் அறமாட்டுங்குது. அப்படியே தரன்னு இழுத்துட்டு போய் எங்கிட்டாவது கல்லுலாம் அடித்து காயப்பட்டு சிலருக்கு உயிரே போயிடுதுங்க. இதெல்லாம் நடந்தது தான் சொல்கிறேன். உங்களோட ஏதோ சொல்கிறாரு, பொருளாசையை எதனா சொல்ல விற்கிற ஆராதனை ஆகிய பொருளாசையே அது உங்களை அவயங்களெல்லாம் உண்டாகிறது. அந்த ஆசை அதை அழித்து போடுங்கன்னா அந்த ஆசையை அழித்து போடுங்கன்னு அர்த்தம். சொல்ல புரியுதா? ஆசையை அழித்து போடணும். அது சோத்துறோம். அதுதான் நான் சொல்ல வந்தேன். சரி, ரைட்டு. சரி, அதுக்கு மேலே சொன்னோம்னா உங்களுக்கு புரியுதா, நான் புரியாமல் போதானு தெரியல. சரி, என்ன ஆகுமோ? 25ஆம் அதிகாரம் 11 13 வசனத்தை வாசிங்க. என்ன ஆகும்? 25ஆம் அதிகாரம் 11 13 வசனம் பாருங்க. என்ன நடந்த சம்பவம் இங்கே? சோத்திரம். என்ன ஆகும்? 25ஆம் அதிகாரத்தில் சோத்திரம் தந்திரமாக பிள்ளையாம என்ன சொல்லி கொடுத்துட்டான்? ஆமாம், பாலாக்குக்கு, மோவாபியன் ராஜா பாலாக்குக்கு இஸ்ரவேல் ஜனங்களில் நீ சபிக்க சொல்கிற, சபிக்கெல்லாம் ஆண்டவர் அனுமதிக்கலப்பா, ஆனால் ஒன்று செய்யலாம். அவங்க பாவம் செஞ்சாங்கன்னா தேவன் அவர்களை தண்டிச்சிடுவார். அப்படின்னா தேவன் தண்டிக்க முடியாத நீ அவங்க நடந்துக்குள்ள வைக்கலாம். என்ன செய்யலாம்? அவங்கள என்ன பண்ணு, சோத்திரம் இந்த பழி செலுத்த முடியாது இருக்கிற பழி செலுத்தும் போது பண்டிகை மாதிரி கொண்டாட வச்சு என்ன பண்ணு, அவங்கள கூப்பிட்டு போய் விற்கிறவங்களுக்கு பலியிட வைங்க, விற்கிறது இப்போ படைச்சதை சாப்பிட வை, அதோடு கூட அந்த பெண்களை என்ன பண்ண, வேசித்தனம் பண்ண வை. அப்படியே சொல்லி கொடுத்தாங்க. ராஜா சொல்லி கொடுக்குறான். அதே மாதிரி என்ன ராஜாவுக்கு யார் சொல்லி கொடுக்குறான்? பிள்ளையாம் சொல்லி கொடுக்குறான். ராஜா அந்த மாதிரி இப்போலாம் இல்லை, சரி இவங்களை வந்து பாவம் செய்ய வச்சா தான் தேவன் இவங்க மேலே கோலை போடுவார்னு சொல்லியிருக்கிறாப்புல. சோத்திர பிள்ளையாம் அதன்படி செய்வோம், வேறு எந்த விதத்திலும் நம்ம ஆண்டவர் அனுமதிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு சோத்திரம் அந்த தந்திரமாக செயல்பட்டான் பாருங்கள். அந்த பிசாசுக்கு இடம் கொடுத்தவன் தந்திரமாக சோத்திரம் அவனும் பிசாசுக்கு அடிமையானவனை தான் இருக்கிறான். யார்? பிள்ளையாம். ஒரு காலத்தில் அவன் சொன்னது வேத வாக்க போல் இருந்தது, தீர்க்க தரிசனமாக சரியான வார்த்தையாக இருந்தது. காலப்போக்கில் அவன் குறிச்சொல்லுகிறான் மாறி போன முடியால பண ஆசை, பொருளாசை இதற்கு அவன் இடம் கொடுத்தபடினாலே அவன் சோத்திரம் குறிச்சொல்லுகிறான் மாறி போனான். அல்லேலூயா. அவனுக்கு பண ஆசை, பொருளாசை மனுஷனை எப்படி மாற்றிடுது பார்த்தீங்களா? ஒரு தீர்க்கதரிசி அவன் சொன்னது அப்படியே இப்போ சோத்திரம். அவன் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துலாம் தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட சொன்னவனுடைய வாழ்க்கையில் கடைசியில் அவன் ஒட்டயத்தால் வெட்டப்பட்டு செத்தான்னு இருக்குது. நல்ல மரணம் வரல. யாருக்கு? பிலேயாமுக்கு வரல. இதெல்லாம் பைபிளில் இருக்குது, வாசிங்க. இதெல்லாம் வாசிக்கலைன்னா உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது இதெல்லாம் சொல்கிறது. சோதரி இப்படி சொல்லிட்டு வர்றதெல்லாம் என்ன இப்படி இல்லாமல் இருக்குது, இப்படி இல்லாமல் இவங்க இப்படி விலைக்கு சொல்கிறேன்னு சொல்லிட்டு இதெல்லாம் சொல்கிறாங்களே. பைபிளில் இருக்கிறதானே சொல்கிறேன், நாட்டில் நடக்கிற சம்பவங்களை தானே சொல்லி உங்களுக்கு புத்திமதி சொல்கிறோம், உங்கள் நன்மைக்காக சொல்கிறோம். அதை எடுத்துக்கொள்ளுங்க, உங்களுக்கு நல்லது. ஏன்னா அவன் 25ஆம் 11 13 வசனத்தில் வாசிக்கும்போது பினகாஸ் என்ன செஞ்சார்? அப்போ சோத்திர வெளியே போய் பாவம் செஞ்சது மட்டும் இல்லை, துணிகரமாக ஒருத்தன் என்ன செஞ்சான்? மீதியானிய பிரபுடைய மகளை கொண்டு வந்துட்டான். சோத்திரம் இஸ்ரவேல் பாளையத்துக்குள்ளே கொண்டு வந்து விபச்சாரம் பண்ணுறாங்க. எவ்வளோ துணிகரம் பார்த்தீங்களா? 2 பேரும் விபச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே இஸ்ரவேலனும் ஒரு சோத்திரம் மீதியான ஸ்திரீயும் பாவம் செய்யும்போது பினகாசி ஒரு ஈட்டி எடுத்துகிட்டு போயிட்டு அவனை 2 பேரும் பாவம் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது 2 பேர் வயிற்றுல ஈட்டியை சொருகிட்டான். 2 பேரையும் அந்த இடத்துல செத்து போனாங்க. இதை கர்த்தர் பார்த்தார். வாத ஆரம்பிச்சிருச்சு. செத்துக்கிட்டு இருக்கிறாங்க, பாவம் செஞ்சவங்க பூரா. சோத்திரம் இப்படி போய் மீதியான ஸ்திரீகிட்ட விபச்சாரம் வேசித்தனம் பண்ணவங்க பூரா என்னாச்சு? ஆமாம், செத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த வாதையை நிறுத்துறதுக்கு பினகாசி என்ன பண்ணால் வைராக்கியத்தோடு செயல்பட்ட போது அங்கே கர்த்தர் அந்த வாதையை நிறுத்தினார். அல்லேலூயா. அதனால நித்திய ஆசாரிய பட்டம் பினகாசனுடைய சந்ததிக்கு உண்டுன்னு சொன்னார். அல்லேலூயா. வாசிக்கலாம். என்ன அவன் 25 இப்போ 11 13 சுருக்கமாக சொல்கிறேன். நீங்கள் அந்த அதிகாரத்தில் 1 25 என்ன 25ஆம் அதிகாரம் 1 வாசித்து வந்தீங்கன்னா பல காரியங்கள் புரியும். வாசிக்கலாம்.
நான் என் எரிச்சலில் இஸ்ரவேல் புத்திரரை நிர்மூலமாக்காத படிக்க, பார்த்தீங்களா, எரிச்சலில் நிர்மலமாக்காத படிக்க ஆண்டவர் சொல்கிறாரு. ஆசாரியனை ஆரோனின் குமாரனான யார் பாருங்க, கர்த்தர் சகோதரம் உண்டாகட்டும். முதல் பிரதான ஆசாரியன் யார்? ஆரோன். ஆரோனுடைய மகன் யார்? எலியாசார். எலியாசார் மகன் யார்? பினகாஸ். ஆமாம், பினகாஸ். இப்போ பேரன் பினகாஸ் என் நிமித்தம் அவர்கள் நடுவில் என்ன காமிச்சானா? பக்தி வைராக்கியம் காமித்ததுனால் இஸ்ரவேல் புத்திரன் மேல் உண்டான என் உக்கிரத்தை என்ன செஞ்சேன், பார்த்தீங்களா? அப்போ தேவன் சோத்திரம், தேவனுக்கு எது பக்தி வைராக்கியமாக நம்ம செயல்பட்டு உண்மையாக இருக்கணுன்றது அறிஞ்சிருந்தாங்க பாருங்கள் பரிசுத்தவான்கள். ஆமாம், சோத்திரம். சரி, உக்கிரத்தை திருப்பினான். இப்போ அப்படி வந்துட்டு அந்த சம்பவத்தை பினகாஸ் செயலுன்னு வச்சுருங்களேன். நிறைய பேர் இப்போ பாளையத்தில் பெண்களை கொண்டு வந்துருப்பான். தனியாக போய் அவங்க இடத்துல பாவம் செஞ்சுறது மட்டும் இல்லை, துணிகரமாக தேவனுடைய ஜனங்கள் வசிக்கிற இடத்துல வந்து பாவம் செய்கிறான்னா எவ்வளோ துணிகரம் பற்றிகளா. அதனால தான் சோத்திர பினகாஸ் வைராக்கியம் கொண்டு அந்த காரியத்தை செஞ்சான். பைபிளில் இருக்குது, வார்த்தைக்கு பார்த்து நான் சொல்கிறது இருக்குது, வாசித்து கொள்ளுங்க. போய் வீட்டில் போய் வாசி பாருங்க. ஆகையால் இதோ அவனுக்கு என் சமாதானத்தின் உடன்படிக்கையை கட்டளை எடுக்கிறேன். அவன் தன் தேவனுக்காக என்ன செஞ்சான்? பக்தி வைராக்கியம் காண்பித்து இஸ்ரவேல் புத்திரருக்காக பாவ நிவர்த்தி செய்தபடியினால் அவனுக்கும் அவனுக்கு பின்பு அவன் சந்ததிக்கும் நித்திய ஆசாரிய பட்டத்திற்குரிய உடன்படிக்கை உண்டாயிருக்கும் என்று சொல் என்றார். அல்லேலூயா. என்ன விஷயமா? அவனுக்கு அவன் சந்தை நித்திய ஆசாரிய பட்டத்திற்குரிய உடன்படிக்கையை நான் சோத்திர உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறேன்னு சொல்கிறார். சரி, கர்த்தர் சோத்திரம். அடுத்து யோவான் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் வசனத்திலையும் அடுத்து 13லேருந்து 16 வசனம் வாசித்தா கூட அங்கே ஆண்டவர் என்ன செஞ்சார்? ஆலயத்தில் போய் பக்தி வைராக்கியம் காமிச்சாரா? எப்படி காமிச்சார்? அடுத்து மத்தேயு 2ஆம் அதிகாரம் 21ஆம் அதிகாரம் 12, 13 வசனம் கூட ஒருத்தர் வாசிக்கணும். இன்னும் நல்லா கவனிங்க. யோவான் 2ஆம் அதிகாரம், சரி, இப்போ 13லேருந்தே வாசிக்கலாம். யோவான் 2ஆம் அதிகாரம் 13லேருந்து 17, மத்தேயு 21ஆம் அதிகாரம் 12, 13 வசனம் வாசிக்கலாம். 2 பேர் 2 வசனத்தை எடுத்துக்கோங்க. 2. பின்பு யூதருடைய பஸ்கா பண்டிகை. அந்த சமயத்தில் ஆண்டவர் எங்கே போனார்? எருசலேமுக்கு போனார். எருசலேம் ஆலயம் இருக்கிற எருசலேமுக்கு போனார். சரி, தேவாலயத்தில் உட்கார்க்கின்றனை கண்டு எதுங்க ஆலயத்துக்குள்ளே இந்த நடக்குது. வெளியே வச்சுருந்தா கூட ஆண்டவர் அதை பொருட்படுத்திருக்க மாட்டார். வெளியே நடக்குது. எப்படியும் வந்து ஆடு மாடு புறா குஞ்சுகளை எதுக்கு கொண்டு போகணும்? அதை வாங்கி அவங்களுடைய பாவங்களுக்காக பரிகார பலியாக செலுத்தணும். சரி, அதெல்லாம் செய்யணும்னா சர்ச்சுக்குள்ளே வச்சா செய்கிறது. சர்ச்சுக்குள்ளே வச்சு அதான் சொல்லப்பட்டிருக்கு, என் வீட்டை வியாபார வீடு ஆக்காதீங்க, தேவனுடைய வீட்டை என்ன செய்யணுமா? ஆமாம், சபைக்குள்ளே எந்த விதமான பிஸ்னஸ்ஸு கொடுக்கல் வாங்கல் வட்டிக்கு விடுறது, சோத்திர சீட்டு பிடிக்கிறது இதெல்லாம் வச்சுக்க கூடாதுங்க. எனக்கு தெரியாது யார் என்னென்ன பண்ணுறீங்கன்னதெல்லாம் தெரியாது. வசனத்தை நான் சொல்லிடுறேன். வட்டிக்கு விடுறது, சோத்திரம் கலெக்ஷன் பண்ணுறது, இது தயவுசெய்து வேணாம். இது ஆபத்தில் முடிஞ்சிடும். கடைசியில் இங்கே இஷ்டத்துக்கு கொடுக்கறது வாங்குறது வச்சுக்கிட்டு கடைசியில் சோத்திரம் பணம் வரல கொடுக்கல வைக்கலைன்னா இங்கே பஞ்சாயத்து வந்துடக்கூடாது. நான் சோத்திரம் எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு கையை கழுவிடுவேன் நான். ஆமாம், என்கிட்ட சொல்லி நீங்கள் செய்கிறதும் இல்லை. சோத்திரம் நாளை பின்னா ஏதாவது பணம் மோசடி யாராவது இதனால் ஆத்துமாக்கள் இழந்து போன சபைகள் நிறையா உண்டுங்க. ஆமாம், சோத்திரம் கோச்சிக்கிட்டு என்ன வச்சு வாங்க தெரியுமா? வாங்கி கொடுங்கன்னு வந்து நிற்கிறது. யாரை கட்டுமா சேட்டு போட்ட, யாரை கட்டுமா இது வாங்கினேன், கடன் வட்டி வாங்கினேன், வட்டிக்கு இப்போ பணம் வாங்கினேன் அப்படின்னு கேட்டால், சிஸ்டர் என்ன பிரதர் வாங்கினீங்க, பிரதர் வாங்கினீங்கன்னு கேட்டால், உங்களுக்கு வீட்டுக்கு இவனில் அவசரத்துக்கு வாங்கினேன், நம்பிக்கையில் தான் வாங்கினேன், அது சபையில் வர்றாங்க, சபையில் இருக்காங்கன்னு நம்பி தான் கொடுத்தேன், நம்பி தான் வாங்கினேன். நம்பி கொடுத்தீங்களா? நம்பி வாங்கிக்கங்க. சோத்திரம் இங்கே வரக்கூடாது தயவுசெய்து. நான் அதையும் தெளிவாக சொல்லிடுறேங்க. இதெல்லாம் அப்போ அங்கங்கே நடக்குது. இருக்கிற சபையில் இருக்கிற 1008 பிரச்சனை இருக்குது. இதுவரை இப்படிப்பட்ட பிரச்சனைகளும் கொண்டு வந்து எங்களை தலையை உருட்டக்கூடாது. அல்லேலூயா. கொஞ்சம் நிம்மதியாக ஊழியம் செய்ய விடுங்க. அல்லேலூயா. உண்மையை சொல்கிறேன். சிரிக்கிற மாதிரி இருந்தாலும் சிந்திக்கிற விஷயங்களை சொல்கிறேம்மா, நடக்கிற காரியங்களை சொல்கிறேன். சபைக்குள்ளே இந்த வேலையே வச்சுக்கூடாது. பொதுவாக வட்டிக்கு விடுறது இதெல்லாம் தப்பு. வேத வசனம் பாருங்கள் என்ன சொல்கிறேன்னு, நீங்கள் மற்றவங்களுக்கு தேவையாக இருந்தால் உன்ட்டு இருக்கிறதுலேருந்து கொடுத்து வாங்கக்கூடிய இருந்தால் வாங்க முடியும். இல்லை நான் வசதி இருக்குது கொடுத்து உதவுறேன் அப்படின்னா கொடுங்க. ஆனால் என்ன பண்ணாதீங்க, வட்டிக்கு வாங்காதீங்கன்னு இருக்குது. இல்லை அப்படி இருக்குது. இன்னொன்று என்னென்னா, எதுவுமே
சோத்திரம். ஊழியக்காரங்களுக்கு நாங்கள் இதில் என்கரேஜ் பண்ண மாட்டோம் அந்த விஷயங்களை. சோத்திரம். ஆமாம், கட்டி அவசரத்துக்கா வாங்கிக்கோங்க, வட்டி வாங்கிக்கோங்க, வட்டிக்கு வாங்கிக்கோங்க. சோத்திரம். சீட்டு போடுறீங்களா, சபைக்குள்ளே போட்டுக்குங்க, இப்படிலாம் நாங்கள் சொல்ல மாட்டோங்க. இதெல்லாம் அது ஊழியக்காரங்களுடைய வேலையே கிடையாது. நான் தலைச்சு சொல்லிடுறேன், நான் சத்தியத்தை சொல்லிடுறேன். சோத்திரம். ஏன்னா சில இடங்களில் நடந்து சபையிலே பெரிய குழப்பம், சபையில் பெரிய பிரச்சனைகள் உண்டாகிறது. கைட்டினால் ஒரு சவுக்கை உண்டு பண்ணி என்ன செஞ்சானா, தேவாலயத்துக்கு புறம்பே துரத்தி விட்டு காசுக்காருடைய காசுகளை கொட்டி என்ன செஞ்சாங்களாம், பலகைகளை கவிழ்த்து போட்டு. இதெல்லாம் பார்த்துங்க, ஆண்டவர் செஞ்சதெல்லாம். சோத்திரம். எவ்வளோ ஆலயத்துக்காக எவ்வளோ வைராக்கியமாக செஞ்சார் பார்த்தீங்களா? சோத்திரம். நாங்கள் இப்படிலாம் செய்ய மாட்டோம். ஆனால் சோத்திரம் கொஞ்சம் வார்த்தையை நல்லா கரெக்டாக பேசுவோம். அல்லேலூயா. அதுக்கு தான் எங்களை வச்சுருக்காரு. அல்லேலூயா. கொஞ்சம் சாஃப்டாக பேசுங்க ஐயா, கொஞ்சம் அப்படியே எங்களுக்கு தடவை கொடுத்த மாதிரி பேசுங்க ஐயா. அது தயவுசெய்து எனக்கு வராது, மன்னிங்க. அல்லேலூயா. அப்படிப்பட்ட அபிஷேகம் எனக்கிட்ட இல்லை. சோத்திரம். சத்தியத்தை சத்தியமாக போதிக்கிற அபிஷேகத்தை தான் கொடுத்துருக்காரு. அல்லேலூயா. ஆமாம், சோத்திரம். அப்படிப்பட்டவங்க தான் கர்த்தருக்குள் தேறினவர்களாக உருவாக்க முடியும், மனவாட்டி சபையாக உருவாக்கணும். அதுக்கே நிறையா பிரயாசப்படணும், அதுக்கே நிறைய ஜப ஜீவிய வேண்டியது இருக்குது, நிறைய சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டியது இருக்குது, நல்லா உபவாசித்து ஊக்கமாக ஜெபிக்க வேண்டி இருக்குது. சோத்திரம். தேவனுக்கு பயந்து சோத்திரம் சத்தியத்தை கை கொண்டு நடக்க வேண்டி இருக்கிறது. ஆகவே நல்ல கவனிங்க, இவ்வளவு ஆண்டவர் செஞ்சது ரொம்ப கடுமையாக இருக்கிற மாதிரி இருக்குல்ல. அப்படி செய்யலை, அது செஞ்சதுனால தான் என்ன பண்ணுவோம், இதே மாதிரி செய்யலை. யார் செஞ்சா? பழைய ஏற்பாட்டில் நெகேமியா செய்வார். சரி, அது வாசிக்க வேணாம். நெகேமியா செய்வார், வேணா இன்னொரு நாள் பார்ப்போம். அவர் சோத்திரம் ஒழுங்கை மாறி அந்த சோத்திரம் கொண்டு வந்த என்ன 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 செஞ்சானுங்களாம், இந்த நாளில் கொண்டு வந்துட்டானுங்களாம். எங்கே சோத்திரம். அவங்க சனிக்கிழமை ஓய்வு நாள்லாம் கொண்டு வந்துட்டானுங்களாம். கொண்டு வந்து வியாபாரம் பண்ணுறது கொண்டு வந்துட்டானுங்க. அவங்க கோபம் நெகமியாவுக்கு அடித்து தாடி மயிரெல்லாம் பிடிச்சி இழுத்து பிச்சு விட்டாரான். பாருங்க, நான் இன்றைக்கி இருக்காது ஏதாவது படிக்கிறேன், உங்களை டச் பண்ணியிருக்கானா யாரையாவது? உங்களை ஒருத்தரையும் டச் பண்ணலாங்க. நான் வசனத்தை கொண்டு தான் பேசுகிறேன். அல்லேலூயா. ஒரு நாளும் டச் பண்ண முடியும், யாரையும் தொட மாட்டேன். அல்லேலூயா. ஆமாம், நீங்களாம் எங்களை அன்புக்குரிய சகோதரர்கள் சகோதரிகள். அல்லேலூயா. சரி. சோத்திரம். பிள்ளைகளே பாருங்கள், பாலிய பிள்ளைகளை மகனுங்க தானே, என்னடா இப்படி பண்ணுறேன்னு ஒரு தட்டு கூட தட்டியிருக்கேன்னு எனக்கு அந்த பிள்ளைகள்லாம் இருக்கிறாங்களே. என்ன ஒரு தலையில் ஒரு தட்டோ, கையில் ஒரு தட்டோ, அதெல்லாம் நடந்திருக்குதா? இதுவரைக்கும் நடந்திருக்குதா? இனிமேல் நடக்காது. அல்லேலூயா. அதுக்காக நான் இஷ்டமாக இருப்பேன் அப்படியும் கூடாது. அல்லேலூயா. சரி, வாசிக்கலாம். போங்கள். பிதாவின் வீட்டு என்ன பண்ணாதீங்க, இது பிதாவின் வீடுங்க, இது தேவனுடைய ஸ்தலம், ஆராதனை ஸ்தலம், ஜெப வீடு. இது என்ன செய்யக்கூடாது, வியாபார வீடு கிடையாது. இது கர்த்தர் எவ்வளவு தெளிவாக சொன்னார், வியாபார வீடு ஆக்காதீங்க என்றார். 17 வசனம். எப்பா 17 வசனம் வாசிங்கப்பா. இதுதான் முக்கியமான விஷயம். அப்பொழுது உங்களுடைய வீட்டை குறித்ததான பாங்க, தேவனுடைய வீட்டை குறித்து, இந்த வீட்டை குறித்து தானே பக்தி வேறாய்க்கு நமக்கு அவசியம். ஏன்னா இது நம்ம வீடு, நம்ம குடியிருக்கிற வீடு மாதிரி இல்லை. இது கீழே கர்த்தருடைய பிள்ளைங்க இருக்கிறாங்க, மேலே நம்ம கட்டி ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இதை கீழே உள்ள வீடு மாதிரி நம்ம நினைக்கக்கூடாது, நம்ம தங்குற வீடு மாதிரி நினைக்கக்கூடாது. இது மேலே இது ஒரு பரிசுத்த ஸ்தலமாக சோத்திரம், இது ஒரு ஆராதனை ஸ்தலமாக இருக்கிறது. இது பிரதிஷ்டை, கர்த்தருக்கென்று பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஒரு ஜெப வீடு. அல்லேலூயா. ஜெபிக்கிற இடம், தேவனை துதித்து ஆராதித்து தேவனை மகிமைப்படுத்துகிற ஸ்தலம். இதை ரொம்ப கண்ணியமாக நம்ம இந்த இடத்த நம்ம கவனிக்கணும். அல்லேலூயா. ஆமாம், சோத்திரம். சரி, அதான் என் உம்முடைய வீட்டை கொடுத்தது உண்டான பக்தி வேறாக்கு என்னை பட்சித்தது என்று எழுதியிருக்கிறதே அவருடைய சீசர்கள் நினைவு கூர்ந்தார்கள். பாருங்க, இந்த வசனம் சோத்திரம் தீர்க்க தரிசனமாக இருக்கிறது, பழைய ஏற்பாட்டில் இருக்குது. தாவீது சொல்கிறாரு, தாவீது சொன்னது அப்படியே இது சோத்திரம் நிறைவேறிச்சு. அந்த வசனத்தை நான் தாடுறேன் உங்களுக்கு. மத்தேயு 21:12-13. இப்போ இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து பாருங்க, ஆலயத்தில் 2 இடத்துல முக்கியமாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆலயத்தில் விற்கிறவர்கள் கொள்ளுகிறவர்கள். அந்த நாட்களில் நல்ல கவனிங்க, என்ன செய்வாங்கன்னா, சோத்திரம் தேசத்தில் சோத்திரம் பொதுவாக புழக்கத்தில் உள்ள பணமும் உண்டு.
சோத்திரம். அதே வேளையில் சோத்திரம் ஆலயத்துக்காக இருக்கிற பணம் வேறு மாற்றணுமா, மாற்றி பயன்படுத்துவாங்களாம். அதற்கு தனி கர்த்தர் சோத்திரம் உண்டாட்டும் பணம் உண்டு. இதனால தான் சோத்திரம் யூதாஸ் பாவம் செஞ்ச போது சோத்திரம் அந்த பணத்தை கொண்டு வந்து எங்கே வந்து எரிஞ்சிட்டு போயினா, தேவாலயத்தில் எரிஞ்சிட்டு போனான். தேவாலயத்துக்குரிய பணத்தை தான் அப்போ அங்கே புழக்கத்தில் உள்ள பணத்தை தான் அவனுக்கு கொடுத்துருந்தானுங்க. 30 வெள்ளிக்காசு ஆண்டவருக்கு காட்டி கொடுத்தது. சொல்ல போகிறீங்களா? அது தீர்க்க தரிசனமாக சகரியா புத்தகத்தில் சொல்லப்பட்டது. அது அப்படியே இங்கே நிறைவேறிடுச்சு. இது இங்கே நம்ம ஏற்கனவே சொன்ன பார்த்தீங்களா, அந்த வசனத்தை நான் கொடுத்தோம். அப்புறம் நான் சொல்கிறேன், அது பாருங்கள், சோத்திரம் நிறைவேறிடுச்சு. தாவீதுடைய விருப்பமும் அப்படி இருந்தது. தேவனுடைய ஆலயத்தை கொடுத்தானா வைராக்கியமுடையவராக அவர் இருந்தார். வாசிக்கலாம். விற்கிறவர்களும் வெளியே துரத்தி காசுக்காரருடைய பலகைகளையும் புறா விற்கிறவர்களுடைய ஆசனங்களை கவிழ்த்து எனப்படும் என்று எழுதியிருக்கிறது. நீங்களும் அதை என்ன செஞ்சீங்க? சொன்னார், வியாபார வீடாக்கிட்டீங்கன்றாரு. இங்கே என்ன செய்கிறாரு? கல்லர் குகையாக்கினீர்கள் என்று சொன்னார். நாம் தேவனுடைய வீட்டை வியாபார வீடாக்கக்கூடாது, கல்லர் குகையாக ஆக்கிடக்கூடாது. அல்லேலூயா. ஆமாம், எனக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். ரொம்ப கவனமாக நான் இருக்கிறேன் இந்த விஷயத்தில். சோத்திரம். ஏன்னா தேவனுடைய ஆராதனை ஸ்தலன்றது அவ்வளவு கண்ணியத்துக்குரியது, மதிப்புக்குரியது. சோத்திரம். இங்கே சோத்திரம் ரொம்ப கவனமாக தேவனை பயபக்தியோடு கூட ஆராதிக்கிற ஸ்தலம் இது. அல்லேலூயா. சரி, கர்த்தர் சோத்திரம் உண்டாகும். அப்போ அடுத்து பார்த்திங்கன்னா சங்கீதம் 69:9 வாசிங்க. இன்னும் ஒரு ரெண்டு வசனங்களை வாசித்து முடிக்கலாம். 2-3 வசனங்களை. உங்களுடைய வீட்டை குறித்ததான் சோத்திரம் உண்டான பக்தி வைராக்கியனை பட்சித்தது. நம்ம ஏற்கனவே அந்த தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்ட நிறைவேறி சொன்னீங்களே, இங்கே தான் சொல்கிறாரு. யார்? தாவீது சொல்கிறது தான். தாவீது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம். இன்னொன்று சோதரம், தாவீதுக்குமே தேவனுடைய வீட்டை குறித்ததான பக்தி வைராக்கியம் இருந்துச்சா இல்லையா? அதனால தான் என்னை சோதரம் மகன் கட்ட போகிறாருன்னு தெரிஞ்சிருந்து, தேவசித்தம் தெரிஞ்சவன்னா என்ன செஞ்சார்? எல்லாம் ஆயத்தம் பண்ணி வச்சாரா? கட்டுறதுக்கு எல்லாம் ஆயத்தம் பண்ணி எத்தனை சோத்திரம் டன் கணக்கில் தங்கங்க, வெள்ளி, வெண்கலம், சோத்திரம் இதெல்லாம் தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்கு எல்லாம் ஆயத்தம் பண்ணி வச்சுருந்தார். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். சரி. அப்படி பட்சித்தது உண்மை நிந்திக்கவருடைய நிந்தைகள் என் மேல் விழுந்தது. இது ஆண்டவரை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் தான். சரி, சோத்திரம். அது சிலுவைக்கு போகும்போது சோத்திரம் நிந்தை அவருக்கு வந்துச்சுல்ல, அதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 119 139 வசனம் வாசிங்க. அங்கே சொல்கிறாரு, சங்கீதக்காரன் என் பக்தி வைராக்கியத்தை என்னை பட்சித்ததுன்னு சொல்கிறாரு. அவரு கூட வாசிக்கலாம். என் சத்துருக்களும் உடைய வசனங்களை மறந்தபடியா. நல்ல கவனிங்க, ஆண்டவருடைய பிள்ளைகள் சத்துருக்கள் மறந்து போனால் போட்டோம், ஆனால் நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள் தேவனுடைய வசனங்களை மறக்கக்கூடாது. அல்லேலூயா. சொல்லுங்கள், நான் ஆண்டவருடைய வசனத்தை மறக்கக்கூடாது. ஸோ என் சத்துருக்கள் உடைய வசனங்களை மறந்தபடியால் என் பக்தி வைராக்கியம் என்னை பச்சிக்கிறதுன்னு சொல்கிறார் சங்கீதக்காரன் சொல்கிறார். சோத்திரம். அதே வேளையில் நமக்கு தெரியும், யோசுவா சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் அதிகாரத்தில் 2-3 வசனம். யோசுவா 1:8 வாசிங்க. பாருங்க, இந்த இரவும் பகலும் என்ற ஒரு வார்த்தை வரும் பாருங்க. கர்த்தருடைய வசனத்தை வாசிக்கிறது மட்டும் இல்லை, இரவும் பகலும் அந்த தியான சிந்தை உடையவர்களாக இருக்கணும். வாசிக்கலாம். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் மனுஷன் பாக்கியவான். அப்போ பைபிளை வாசித்துட்டு தியானிச்சுக்கிட்டே இருக்கணுமா? அப்படி இல்லை. நீங்கள் வேதத்தை காலைல ஒரு 5 அதிகாரம் வாசிங்கன்னா அதிலிருந்தே தியானமாக நீங்கள் என்ன பண்ணலாம்? ஒரு இடத்துல வேலை செய்கிறீங்க, வேலை செஞ்சுக்கிட்டே இந்த காரியங்களை தியானிக்கலாம். இந்த பழக்கத்தில் நீங்கள் வளரணும். கர்த்தருக்குள்ள இதுதான் தியானம் செய்கிற ஒரு காரியம். ஆராய்ச்சி செய்கிறது இன்னும் நேரம் ஒதுக்கி, ஆமாம் சோத்திரம், ஆராய்ச்சி செய்கிறதுன்ற காரியங்கள் இருக்கிறது. சோத்திரம் இங்கே சொல்லப்படுகிறது தியானம்தான். ஆமாம், சோத்திரம். சரி, வாசிக்கலாம். நடப்பட்டு தன் காலத்தில் இலைதுராக இருக்கிற மரத்தை போடுற அவன் செய்வதெல்லாம் என்ன செய்யும்? வாய்க்கும். நீங்கள் செய்கிறதெல்லாம் வாய்க்கணும்னா வேத வசனத்தை வாசிக்கணும், தியானிக்கணும். நீங்கள் செய்கிறதெல்லாம் வாய்க்கணும்னு சொல்லி ஆசை இருக்கா? எத்தனை பேருக்கு இருக்குது? எல்லாருக்கும் இருக்கணும். செய்வதெல்லாம் வாய்க்கணும்னு சொல்லி ஆசை இருக்கணுமா இல்லையா? ஆசை இருக்கணும், அதுக்கேற்ற முயற்சி பண்ணணும். அதுக்கு வேதத்தை வாசிங்க, தியானிங்க. அல்லேலூயா. வேத பிள்ளைகள், ஆமாம், உங்கள் எதிர்காலம் ஆசீர்வதிக்கப்படணும். நல்ல ஸ்தானத்தில் படித்து நல்ல ஒரு ஸ்தானத்தில் உங்களுடைய சோத்திரம், உங்களுடைய கோல் எல்லாம் நிறைவேறணும்னா, வாய்க்கணும்னா ஜெபிக்கணும், ஆராதிக்கணும். அது என்ன பண்ணணும்? வேதத்தை வாசித்து தியானிக்கணும். சோத்திரம்.
இதை குறித்து யோசுவா 1:8 ஆண்டவர் தினமும் சொன்னார். நேற்று இந்த சாயந்தரம் இந்த 2 வசனத்தை முக்கியமாக சொன்னேன். வாசிங்க இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம். அப்போ நீங்கள் அந்த இடத்துல வாசிக்கும் இந்த வேத புத்தகம் எப்படின்னு சொல்லுங்கள். இந்த வேத புத்தகத்தில் வசனம் என் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. வாசிங்க இதில் எழுதியிருக்கிறவைகளின்படியெல்லாம் நான் செய்ய கவனமாக இருக்கும்படி இரவும் போல் அதை தியானித்து கொண்டிருப்பேன். கொண்டிருப்பீங்களா? கொண்டிருப்பாயாக. யார்கிட்ட சொன்னார்? யோசுவாட்ட சொன்னார் இல்லையா? அப்பொழுது நீ உன் வழியை, இங்கே அந்த வாய்க்க பொண்ணு வாங்கின்ற வார்த்தை வருது பாருங்க. வாய்க்கும் உன் வழி வாய்க்கும், இங்கே உன் வழியை நீ செய்வதெல்லாம் வாய்க்கும். இங்கே உன் வழியை என்ன செய்வ? அப்போ பாருங்க, சிலருக்கு வழி வாய்க்கிறது இல்லை. என்ன முயற்சி எடுத்தாலும் ஒரு சில காரியங்கள் கைகூடி வர்றதில்ல. ஆனால் சிலர் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவங்க எடுக்கிற முயற்சிகளில் சக்ஸஸ் உண்டாகும். அல்லேலூயா. ஒரு சில காரியங்களில் அது இல்லைனாலும் சரியான விதத்தில் கொண்டு வந்து தேவன் அப்படி நடத்துவார். உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். அப்பொழுது உன் புத்திமானாயும் நடந்து கொள்ளணுமா இல்லையா? புத்திமானாயும் நடந்து கொள்ளணும். எல்லா விஷயத்துலையும் அந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் ஞானமாய் புத்தியாய் விவேகமாய் நடக்கணும். அப்படி புத்தி இல்லாத ஆளுகள்லாம் என்ன செய்வாங்க? ஏமாந்து எல்லாத்தையும் நஷ்டப்பட்டு போகிற ஆளுகள்லாம் உண்டு. புத்திமானாய் நடக்கிறதில்ல, ஞானமாய் நடக்கிறதில்ல, விவேகமாக நடக்கிறதில்ல. சோத்திரம் என்ன உண்டாகட்டும்? பயம். சிலருக்கு என்னது? சோத்திரம் மற்றவன்கிட்ட ஏமாந்து போகிறது ஈஸியாக. சோத்திரம் கடைசி என்ன ஆகுது? ஆமாம், புத்திமானம் இல்லாதனால சோத்திரம் இழந்து போகிற நஷ்டப்படுற ஆளுகள்லாம் உண்டு. இப்படிலாம் நமக்கு நடக்கக்கூடாது. அல்லேலூயா. சரி, கர்த்தர் சோத்திரம். அதான் நான் சொல்கிறேன். கர்த்தர் அடுத்து நான் சொல்கிறேன். 2 கொரிந்தியர் 7:7 சொல்கிறாரு. சோத்திரம் பாருங்கள், அந்த கொரிந்து சபையார், சோத்திரம் கொரிந்து சபையார் பவுல் அப்போஸ்தலர் மேலே நல்ல வைராக்கியமான தேவ அன்புடையவர்களாக இருந்தாங்களாம். வைராக்கியமான தேவ அன்புடையவர்களாக இருந்தாங்களாம். நீங்கள் இப்படி இருக்கிறீங்க? இந்த போதகர் மேலே வைராக்கியமான தேவ அன்பு உங்களுக்கு இருக்கா? சிறந்த வசனத்தை வாசிங்க. அவன் வந்ததினாலே மாத்திரமில்லை, அவங்கள வாஞ்சையையும் பாருங்கள், வாஞ்சை இருந்துக்குது. அதே சமயத்தில் அவங்களுடைய காரியங்கள்லாம் துக்கிப்பான சில சோதர சூழ்நிலைகள்லாம் இருந்திருக்குது. அந்த சபையாருக்கு துக்கிப்பையும் என்னை பற்றி உங்களுக்கு உண்டான பாருங்கள், கர்த்தர் மேலே பக்தி வைராக்கியன்ற வார்த்தையை நம்ம பார்த்துக்கிட்டு வந்தோம். இங்கே சொல்கிறாரு, என் மேலே பக்தி வைராக்கியம் உடையவர்களாக இருந்தீங்க. அல்லேலூயா. அது என்ன பக்தி வைராக்கியம்னா தேவ அன்பு என் மேலே வைத்து என்ன. அப்போ தேவ அன்பு உடையவங்க என்ன இருப்பாங்க? எப்படி இருப்பாங்க? சோத்திரம் ஊழியர்களுக்காக ஜெபிப்பாங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் ஜெபிக்கிறீங்க? அன்பான சகோதரர்களே, சகோதரிகளே, ஊழியர்களாக எங்களுக்காக, அடியன் மனைவிக்காக, என் குடும்பத்துக்காக எத்தனை பேர் ஜெபிக்கிறவங்க இருக்கிறீங்க? ஜெபிக்க விருப்பமா? நாங்கள் எங்களுக்கே ஜெபிக்கிறதில்ல ஐயா, உங்களுக்கு எங்கேயா ஜெபிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறீங்களா? அப்படிலாம் சொல்ல மாட்டீங்களே. உங்களுக்காகவும் ஜெபிங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்காக ஜெபிங்க, உங்கள் குடும்பத்துக்காக ஜெபிங்க, பிள்ளைகளுக்காக ஜெபிங்க, முழு சபைக்காகவும் ஜெபிங்க. அதோட ஊழியர்களாக எங்களையும் ஜெபத்தில் நினைவு கூறுங்கள். அல்லேலூயா. ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்கணும். ஒரு பாரத்தை ஒருவர் சுமக்கும் வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. அந்த சுமக்கிறது தான் தாங்கி அவர்களை நம்ம சோத்திரம் என்ன ஜெபத்தில் வைத்து நாம் ஜெபிக்கிறது தான் தாங்கிறது. அல்லேலூயா. சோத்திரம். அவங்களுக்கு உண்டான பக்தி உயரத்தையும் யார் கண்டாப்பிலையாம்? தீர்த்து கண்டதுனால உங்களால் அடைந்த ஆறுதலை தெரியப்படுத்தினாலும் நானும் ஆறுதல் அடைந்து அதிகமாக என்ன செய்கிறேன் சொல்கிறாரு? சந்தோஷப்பட்டேன்னு சொல்கிறாரு. அல்லேலூயா. ஜெபம் பண்ணி ஊழியக்காரமாக்காக ஜெபம் பண்ணி சந்தோஷமாக நீங்கள் நல்ல ஐக்கியமாக அன்பாக இருப்பீர்களாக இயேசுவின் நாமத்தில். அல்லேலூயா. காட் பிளஸ் யூ. ஸ்தோத்திரம். எழுந்துருங்க. ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணி முடிப்போம். எங்கள் நேசிக்க நல்ல ஆண்டவரே, நல்ல துதிங்க, ஒப்பு கொடுங்க, கேட்ட வசனத்துக்கு ஒப்பு கொடுங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டது நற்கிரைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாய் நம்மை சுத்திகரிக்கும்படி சோத்திரம் நமக்காக தாமே ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சோத்திரம் ரோமர் 10:2 தேவனை பற்றி இஸ்ரவேலருக்கு கர்த்தர் வைராக்கியம் உண்டு என்று அவர்களை குறித்து சாட்சி கொடுத்தார் அப்போஸ்தலனாகிய பவுல். ஆனால் அது அறிவிக்கேற்ற வைராக்கியமாக இருக்கவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 2 ராஜாக்கள் 10 சோத்திரம் யெகூ தேவனுக்காக சோத்திரம் என்னோடு வந்து கர்த்தருக்காக எனக்கு இருக்கிற பக்தி வைராக்கியத்தை பார் என்று சொல்லி யோனதாபை பார்த்து சொன்னார். அல்லேலூயா. ரேகாப்பின் குமாரனாய் யோனதாபை பார்த்து அல்லேலூயா. கர்த்தருக்கு யெகூ
சோத்திரம் கர்த்தருடைய பாவைக்கு நன்மையாய் செய்ததுனால நன்மையும் செம்மையானதை செய்ததுனால 4 தலைமுறை ராஜா அந்த சோத்திர அதிகாரம் உடையவராக ராஜாவாக இருக்கக்கூடிய அந்த பாக்கியம் யெகூவுக்கு மட்டுமில்லை அவங்க சந்ததிக்கும் கிடைச்சது. 4 தலைமுறைக்கு நாம் தேவனுக்காக வைராக்கியமாக இருக்கோமானால் நம் நிமித்தம் சோத்திரம் நம்மையும் ஆசீர்வதித்து நம்மையும் பாதுகாத்து நம்முடைய சந்ததிகளையும் கர்த்தர் பாதுகாப்பார். அல்லேலூயா. வாய் திறந்து ஆண்டவரே இந்த வசனத்துக்கெல்லாம் ஒப்பு கொடுக்குறேன் ஐயா, கேட்ட சத்தியத்துக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லுங்க. கர்த்தர் சோத்திரம் உண்டாட்டும். அல்லேலூயா. பினகாஸ் கர்த்தருக்காக பக்தி வைராக்கியம் காண்பித்தபடியால் நித்திய ஆசாரிய பட்டம் கிடைத்தது. கர்த்தர் சோத்திரம் உண்டாட்டும். அல்லேலூயா. அன்னைக்கு பினகாஸ் செய்த காரியம் சபையை பரிசுத்தப்படுத்துறதுக்கு காரணமாக இருந்தது. அல்லேலூயா. நாம் பாவத்தை சபையை விட்டு புறம்பாக்க வேணும். அல்லேலூயா. எந்த பாவமோ அசுத்தமோ சோத்திரம் அந்த துரிச்சியான காரியங்களுக்கு ஒருவர் இடம் கொடுக்காதபடிக்கு விபச்சாரம், வேசித்தனம், சோத்திரம், மோக இச்சை, துரிச்சைக்கு சோத்திரம், விக்கிராராதனை, பொருளாசைக்கு சோத்திரம் இடம் கூடாதபடிக்கு அப்படிப்பட்ட அவயங்களை சோத்திரம் அழித்து போடுங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா கர்த்தர் சோத்திரம் உண்டாட்டும். அப்படிப்பட்ட எண்ணத்தை கொண்டு வருகிற சரீரத்தின் காரியங்கள் சோத்திரம் இச்சைகளை சோத்திரம் மற்றும் அந்த எண்ணங்களை அழித்து போட வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. எண்ணத்தையே முற்றிலும் அழித்து போட்டு விட்டோமானால் மனதில் தான் அந்த எண்ணங்கள் தோன்றுகிறது. கெட்ட எண்ணங்கள் வரக்கூடாது. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு பாவ எண்ணங்கள் வரக்கூடாது. பரிசுத்த எண்ணம் வரட்டும் என்று வாய் திறந்து கேளுங்க. எனக்குள் பரிசுத்த எண்ணங்கள் வரட்டும், பரிசுத்தம் என் மனதில் பரிசுத்த எண்ணங்கள் வரட்டும் ஆண்டவரே. அல்லேலூயா. உமக்கென்று நான் வாழும்படியாக உம்முடைய சித்தம் செய்ய முடியாக நாங்களும் எங்கள் பிள்ளைகளும் சந்ததிகளும் பரிசுத்தமாய் ஜீவிக்க பரிசுத்த மனதை கொடுங்க, பரிசுத்த இருதயத்தை கொடுங்க ஐயா, பரிசுத்த ஜீவித்தை கொடுங்கப்பான்னு வாய் திறந்து கேளுங்க. அல்லேலூயா. வாலிப பிள்ளைகளாம் பரிசுத்தமாய் வாழ என்னை விரும்புகிறீங்களாப்பா, உம்முடைய உம்மை போல என்னை மாற்றுங்கப்பான்னு கேளுங்க. இயேசுவே உம்மை போல என்னை மாற்றும். எல்லாரும் சொல்லுவோம், உம்மை போல ஊழியக்காரங்களை குடும்பத்து பிள்ளைகளை சந்தையில் மாற்றுங்க ஐயா, உம்மை போல விசுவாசி குடும்பத்து பிள்ளைகளை சந்தையில் மாற்றுங்க ஆண்டவரே. அப்பா நமக்கு அம்மன் கிருபை செய்து நடத்துங்கப்பா ஆண்டவரே. இயேசுவே நீர் கர்த்தருடைய சோத்திர தேவனுடைய வீட்டை கொடுத்ததான பக்தி வைராக்கியத்தும் ஜப வீட்டை கொடுத்ததான பக்தி வைராக்கியம் உங்கள்கிட்ட இருந்தது. வியாபார வீடாக்காதீங்க, கல்லர் குகையாக்காதீங்கன்னு சொல்லிருங்கப்பா. அதன்படி நாங்கள் செயல்பட கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. சோத்திர சங்கீதக்காரன் பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்ததுன்னு சொல்கிறாரு. இரவும் பகலும் தியானித்து கொண்டு இருக்கும்போது சோத்திரம் பக்தி வைராக்கியத்தில் வளர்ந்து பெருக முடியுமே. வசனத்தை ஆண்டவரே நாங்கள் தியானிக்கணுமே, வார்த்தையை தியானிக்கணுமே. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். சோத்திர கொரிந்தி சபையார் பவுல் அப்போஸ்தலன் மேலே கொரிந்தி சபையினுடைய மக்கள் அப்பா விசுவாசிகள் தேவ வைராக்கியம் தேவ அன்புடையவர்களாய் பவுல் மேலே காணப்பட்டார்கள் சொல்லப்பட்டுகிறது. சோத்திரம் அப்படியாக ஒருவருக்கொருவர் நல்ல தேவ அன்பு நிறைந்தவர்களாய் ஆண்டவரே சோத்திரம் ஐயா பரிசுத்த அன்புடையவர்களாய் குடும்பத்துக்குள்ளாக நல்ல கணவன் மனைவிக்குள்ளாக நல்ல அன்பு, பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ளாக நல்ல அன்பு வெளிப்பட, சபைக்குள்ளாக நல்ல கிறிஸ்துவின் அன்பை வெளிப்பட ஆண்டவர் பரிசுத்த அன்பு வெளிப்பட கர்த்தர் உதவி செய்து நடத்துங்க. ஆசீர்வதிங்க, பாதுகாத்து வழி நடத்துங்க. இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்ள நல்ல பிதாவே. எனாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. எனாத்துமாவே கர்த்தரை